தகப்பனே துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, சோதரம் 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 சோதரம். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதிடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதிடுவேன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. வேதம் நிறைந்த இதயம் தந்தா, ஜெபம் நிறைந்த நேரம் தந்தா. கண்ணி நிறைந்த கண்கள் தந்தா, கருணை நிறைந்த கரங்கள் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, பலவீன நேரத்தில் பேலன் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தா, பலவீன நேரத்தில் பேலன் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தா, பாடிய நேரத்தில் பரவசம் தந்தா. துதிப்பதே தகுதியல்லோ, துதி வை. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. வளம் நிறைந்த வாழ்வு தந்தா, மகிமை நிறைந்த தாழ்மை தந்தா. வளம் நிறைந்த வாழ்வு தந்தா, மகிமை நிறைந்த தாழ்மை தந்தா. அன்பு நிறைந்த ஆட்க தந்தா, ஆவி நிறைந்த அறிவு தந்தா. துதிடுவேனே இயேசுவை. துதிப்பதே யல்லோ, துதிடுவேனே இயேசுவை. மனதி நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. மனதி நிறைந்த மகிழ்ச்சி தந்தா, தூய்மை நிறைந்த பார்வை தந்தா. சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தா, செயல் நிறைந்த திட்டங்க தந்தா. துதிப்பதே இயேசுவை. துதிப்பதே தகுதியல்லோ, துதிடுவேனே இயேசுவை. நல்ல ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். கிருபைகளுக்கா சோதரம், இறக்கத்துக்கா சோதரம் தகப்பனே. சோதரம் சோதரம், உபவாச ஜெபத்துக்கா சோதரம் ஆண்டவரே. நம்முடைய கிருபைகளுக்கா சோதரம், இறக்கத்துக்கா சோதரம், தயவுக்கா சோதரம். நல்ல ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான நல்ல நேரத்துக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். इस आशीर्वाद पाए हुए इस महिमा भरे अच्छे दिनों के लिए हम இந்த आपकी நாளிலே स्तुति करते हैं। இந்த நாளிலே इस दिनों में भी பாதப்படியில் அமர்ந்திருந்து आपके चरणों में इंतजार कर துதிக்கும்படியாய் आपकी स्तुति करने எங்களுக்கு के लिए பாராட்டின மேலான இரக்கத்துக்காக சோதரம் आपने किए हुए बड़े उपकारों के लिए आपकी स्तुति करते ஆண்டவரே. हैं। இந்த உபவாச ஜெபத்துக்காக சோதரம். हे प्रभु, इस उपवास की प्रार्थना के लिए இந்த स्तुति हो। நாளெல்லாம் எங்களை கண்மணி போல காத்து வந்தீர். पिछले दिनों पर हमें आंखों की पुतली के இந்த तरह உபவாச संभाला। நாளை इस उपवास के दिनों में भी பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும்படியாய் आपके चरणों में इंतजार நீர் करके எங்களுக்கு प्रार्थना करने பாராட்டின के लिए மேலான அன்புக்காக நன்றியுடன் आपने துதிக்கிறோம். किए हुए बड़े प्रेम के लिए आपकी धन्यवाद की இந்த स्तुति ஜெபத்தை करते हैं। முற்றிலுமாய்
முழுவதுமாய் பொறுப்பெடுப்பீராக. ये प्रार्थना को पूरी रीति से आप உம்முடைய जिम्मा நல்ல लीजिए। ஆவியானவரை கொண்டு आपके अच्छे आत्मा को எங்களோடு लेकर இடைப்பட்டு आप हमसे நீர் मुलाकात பேசி कर எங்களை ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். आप बात करके हमें आशीर्वाद करने के लिए आपसे நாங்கள் विनती ஏறெடுக்க करते எல்லா हैं। ஜெபங்களும் हम उठाने वाले हर एक எல்லா विनतियां, துதிகளும் हर एक स्तुतियों எல்லா को, விண்ணப்பங்களும் सारे विनतियों எல்லா को, வேண்டுதல்களும் सारे मन्नतों ஒரு को சமூகத்திலே பிரதியாய் காணப்பட்டு आपके चरणों में दिखाई देने के लिए ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஜெபத்துக்கும் பதில் பெற்றுக் கொண்டவர்களாய் காணப்பட हर एक प्रार्थना को विनती के उत्तर पाने के समान दिखाई देने கர்த்தர் के लिए அனுக்கிரகம் பண்ணுவீராக. परमेश्वर आप अनुग्रह ஜெபத்துக்கு कीजिए। விரோதமாய் போராடுகிற தடைகளை கொண்டு வந்து போடுகிற प्रार्थना के विरोध उठने वाले सारे रुकावट ले आने वाले எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை सारे अंधकार के எல்லா आत्मा को, சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் கிரியைகளை सारे श्रापित पाए बुरे आत्मा की முற்றிலுமாய் क्रियाओं को அழித்து पूरी रीति से नाश ஆவியான कर இறங்கி விடுவித்து आत्मा जी उतर कर छुटकारा விலோடுமை देकर நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியா हम जीवित परमेश्वर की और हमारी विनती கர்த்தர் करने के लिए அனுக்கிரகம் பண்ணுவீராக. परमेश्वर अनुग्रह தொடக்க कीजिए। முதல் கடைசி வரைக்கும் आरंभ से लेके अंतिम तक ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் पवित्र கொள்வீராக. आत्मा जी आप जिम्मा लीजिए, அருமையாக்கி தாழ்த்தி ஒப்புக் खाली கொடுக்கிறேன். करके आपके हाथ में सौंपते हैं। இயேசுவி நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே, प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஒருமித்து सब लोग एक मन होकर ஸ்தோத்திரம் நம் கரங்களை தட்டி हम तालियां बजाकर ஸ்தோத்திரம் பாடுவோம். हम गीत गाएंगे, உற்சாகத்தோடு பாடுவோம். उत्साहित के साथ गाएंगे। கர்த்தர் தூரத்துக்கு சமயத்தின் தேவனாக இருக்கிறவர். परमेश्वर वो दूर और समीप का परमेश्वर है। ஒருமனப்பட்டு நாம் துதித்து ஆராதிக்கிற போது हम एक मन होकर स्तुति करके उसकी நாம் आराधना करते समय ஆங்காங்கே தூரமா இருந்தாலும் हम यहाँ वहाँ भले क्यों ना दूर हो, ஆண்டவர் கிரியை செய்கிறவரா இருக்கிறார். लेकिन प्रभु परमेश्वर क्रिया करने वाला प्रभु கடந்த है। நாளிலே கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். पिछले दिनों में भी परमेश्वर क्रिया किया है, ஆனால் இந்த நாளிலும் கிரியை செய்ய வல்லவரா वो இருக்கிறார். इस दिनों में भी क्रिया करने के लिए शामिल எல்லாரும் है। ஒருமனப்பட்டு தேவனை துதித்து பாடுவோம். सब लोग एक मन होकर परमेश्वर की स्तुति करेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। जय के गीत के किताब पर गीत नंबर है 73 73। स्तुति के वस्त्र पहनकर चिंताओं को भूल कर स्तुति में मगन हो जाए, हम प्रभु में मगन हो जाए। स्तुति के वस्त्र पहनकर चिंताओं को भूल कर स्तुति में मगन हो जाए, हम प्रभु में मगन हो जाए। आज के दिन प्रभु के दान ये दिन, इसमें हम आनंदित हो, ना रोना है ना शिकायत है, आज हम गावे हम देवे आनंदित हो। स्तुति हो और मगन हो, दुख दर्द सारे भूल जाओ।
78 ஜெயகீதங்கள் பாடல் எண் 80வது பாடல். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. எல்லாம் ஜெபம் பண்ணும். सब प्रार्थना करेंगे. எல்லாண்டு ஒரு சோதரம் 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 அல்லத்துக்கப்பனே மட கிருபைகளுக்கா சோதரம் மிருகத்துக்கா சோதரம் தெய்வக்கா சோதரா அல்லாண்டவரே சோதரம் தோதரம் 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 தோதரா பைசலாடு மக்கள் நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கெடுக்கிறவரே, எங்கள் விண்ணப்பங்களை கெடுக்கிறவரே சோதரம் மாலை லூயா. ஓ பிரைஷாலா மீனா நாம தூரா ரபா. ஓ ஷக்கனி காமா மீனா நாம தூரா ரபா.
அல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே, சோதரம் நல்ல தகப்பனே. அல்லாண்டவரே சோதரம் 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 தகப்பனே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை நல்ல தகப்பனே. சோதரம் ஹல்லேலூயா. அல்லாண்டவரே சோதரம் 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 ஜெபங்களை கெடுக்கிறவரே, விண்ணப்பத்தை கெடுக்கிறவரே, உமக்கு நன்றி தகப்பனே. சோதரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை இறங்கட்டும், 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 கிருபை இறங்கட்டும். இறங்கட்டும், தயவு இறங்கட்டும் தகப்பனே. சோதரம் ஹல்லேலூயா. பைஷாலா மீனா நாமா தூரா ராபா பௌரி காம ஷாக்கா நீ காமா தீரா ராபா. நல்ல தகப்பனே சோதரம் மாவியானவரே சோதரம். பைஷாலா மீனா நாமா தூரா ராபா பௌரி காமா ஓ ஷாக்கா நீ காமா தீரா ராபா. நல்ல தகப்பனே துதிக்கிறோம், கிருபையுள்ளவரே சோதரம் ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை பெரியது, கிரகம் பெரியது, தயவு பெரியது. அல்லாண்டவரே சோதரம் 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 சோதரம். பைஷாலா தீனா நாமா தூரா ராபா பௌரி காமா. அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம். அல்லாண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் யா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் யா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரியா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து
தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்ப, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. எல்லாரும் அப்படி கொஞ்சம் முழங்கால் நின்று सभी लोग घुटने पे आते हुए ஆண்டவராகி தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த நாளிலும் கூட इस दिनों में भी கர்த்தருடைய மகிமை நம்மேல் கடந்து வந்து परमेश्वर की महिमा हमारे ऊपर आकर கர்த்தருடைய பிரசன்னத்திலே கடந்து வந்து परमेश्वर की उपस्थिति हमारे ऊपर விஷய आकर கூட நம்மை ஆஸ்வதிக்கும்படியா, एक पल के लिए परमेश्वर में आशीर्वाद करने ஒரு के लिए விஷய கூட நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா, और एक पल के लिए परमेश्वर हमारे परिवार को आशीर्वाद கர்த்தர் करने के लिए அனுக்கிரகம் பண்ணும்படியா, परमेश्वर अनुग्रह करने के लिए எல்லாரும் ஒரு மனப்பட்டு அப்படியே கொஞ்சம் முழங்கால் இருக்க முடியும். முழங்கால் நின்று सब लोग एक मन होकर जो घुटने எல்லாரும் पे அப்படியே आसन சோத்திரம் घुटने पे பண்ணி आकर கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். सब लोग स्तुति करके थोड़े परमेश्वर की महिमा ஆண்டவரே करेंगे. स्तुति हो, பிரைஷாலா தீனா நாம தூரா ராபா, ஆண்டவரே சோதரம் 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 பைஷாலா மீனா நாம தூரா ராபா பௌரி கமா ஊரரப ஷகனி கமா மீனா நாமா. அல்லாண்டவரே தகப்பனே சோதரோ स्तुति हो राजा आपके बल के लिए, स्तुति हो राजा, स्तुति हो प्रभु यीशु राजा आपकी स्तुति हो. அல்லாண்டவரே நம்முடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டையா. பைஷாலா மீனா நாம தூரா ராபா பௌரி கமா. ஆண்டவரே செபாவினால் நிரப்பணும், விண்ணப்பத்தால் நிரப்பணும் தகப்பனே. பைஷாலா தீனா நாம தூரா ராபா பௌரி காமா, ஓ ஷக நீ காமா தீரா ராபா தூனா காமா. அல்லாண்டவர் எல்லா தடைகளை கத்த மாற்றுவீரா, எல்லா தடைகளை உடைத்து போடுவீராக. அல்லாண்டவரே அல்ல தகப்பனே சோதரம் 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 சோதர பைஷாலா மீனா நாம தூரா ராபா பௌரி காமா ஊரா ராபா ஷக நீ காமா மீனா நாம தூரா ராபா. அல்லாண்டவரே சோதரு நல்லாண்டவரே சோதரு நல்லாண்டவரே சோதரா தகப்பனே கிருபை 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 தகப்பனே சோதரோ தகப்பனே சோதரம் 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 சோதரா நல்ல தகப்பனே கிருபிரங்கடையா கிருபிரங்கடையா. பைஷாலா மீனா நாம தூரா ராபா பௌரி காமா ஷக நீ காமா தீரா ராபா தூனா நாம பௌரி காமா. அல்லாண்டவரே சோதரோ புக்கானே வாலி சதி संग रखने वाले सदा, भुकाने वाले सते संग रखने वाले सदा. आवाज सुनकर आशा से करके आनंद देने वाला, आवाज सुनकर आशा से करके आनंद देने वाला. मेरे मसीह नाम सुनियो, मेरे मसीह नाम सुनियो. मैं सना करता रहूं तब खत में सिंगार गो. सन्ना करता रखो जब कद में सिंगार को. आदर महिमा तेरी सदा मुझको मिलने पाई, आदर महिमा तेरी सदा मुझको मिलने पाई. आनंद आराधना करके
யோசன்னா கத்தாரகோ ஜப்கத்மை சிந்தாரகோ மையோசன்னா கத்தாரகோ ஜப்கத்மை சிந்தாரகோ மையோசன்னா கத்தாரகோ ஜப்கத்மை சிந்தாரகோ பைஷாலா மீனானா மதுரர பபௌரிகம ஷகனிகமா அல்லாண்டவரே சோதரோ தகப்பனே சோதரம் 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 சோதரோ அல்லாண்டவரே சோதரம் 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 பரிசுத்த பிதாவே पवित्र परमेश्वर தொடர்ந்து எங்களோடு இடப்பட்டு பேசும் लगातार आप हमसे मुलाकात करके बात ஆண்டவரே कीजिए। நாங்கள் கேட்கிறோம் हे प्रभु हम सुनते हैं, ஆண்டவரோட வார்த்தைகள் கடந்து வந்து प्रभु आपके शब्द आकर நாங்கள் பலன் அடைந்து हम बल पाने के लिए உம்மோடு சமூகத்தில் அதிகமாய் மன்றாட आपके चरणों में अधिकता से विलाप करने के எங்களுக்கு लिए கிருபை தார் हमें कृपा दीजिए। தொடர்ந்து எங்களோடு பேசும் लगातार आप हमसे बातें कीजिए। இயேசுவே நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதா प्रार्थना का अच्छे पिता, ஆமென் आमीन। ஹல்லேலூயா உட்காரும் बैठ जाएंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாட்களிலும் इस आशीर्वाद पाए हुए अच्छे दिनों में भी கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக परमेश्वर हमें आशीर्वाद करेगा। இந்த நாளிலும் इस दिनों में भी ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही சோத்திரம் கர்த்தர் துதிக்கும்படியாக परमेश्वर की स्तुति करने के लिए சோத்திரம் அவரை சோத்திரம் தேடும்படியாக और उसे ढूंढने के लिए இந்த நாளிலே நமக்கு தந்த மேலான பாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். इस दिनों में परमेश्वर ने हमारे दिया बड़े सौभाग्यता के लिए हम இந்த परमेश्वर की स्तुति காணொளி करते हैं। மூலமாக इस इंटरनेट के द्वारा சோத்திரம் ஒருவரோடு ஒரு சோத்திரம் பகிர்ந்து கொள்ளும்படியாக और एक दूसरे से बात கர்த்தரை करने के लिए துதிக்கும்படியாக परमेश्वर की स्तुति करने के தேவன் लिए செய்த மேலான இரக்கத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर ने किए बड़े दया के लिए परमेश्वर की स्तुति करते हैं। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. आप सभी को परमेश्वर आशीर्वाद करेंगे। உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. आपके परिवार और आपके बच्चों को परमेश्वर அவர் आशीर्वाद करेंगे மேன்மேலும் வர்த்திக்க பண்ணுவாராக. और आते आते परमेश्वर वो बढ़ोतरी देगा। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லா குறைகளை கர்த்தர் நிறைவாக்கி और सारे कमियों को पूरा कर कर எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக अब सभी कार्यों में आशीर्वाद पाए हुए समान கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें बदल कर आशीर्वाद करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा இந்த हो। நாளிலே வேத பகுதியை ஒன்று எடுத்துக்கொள்வோம். इस दिनों में शास्त्र के भागों को हम ले लेंगे। எபேசியர் புஸ்தகம் एफेसियों की किताब 3ஆம் அதிகாரம் उसका 3रा अध्याय 13வது வசனத்தை उसका 13 वचन வாசிக்கிறேன். हम पढ़ते हैं। ஆகியால் इसलिए உங்கள் நிமித்தம் आपके द्वारा நான் அனுபவிக்கிற मैं अनुभव करने वाला உபத்திரவங்களினால் उपद्रव के द्वारा நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க आप निराश ना होते हुए வேண்டிக் கொள்கிறேன். मैं विनती करता हूँ। அவைகள் உங்களுக்கு वे आप लोगों के लिए மகிமையாய் இருக்கிறது. वो महिमा की ओर से है। इसलिए கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்த பவுல் पवित्र पौलुस எபேசியர் விசுவாசிகளுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். एबेसे कलीसिया के लिए वो परमेश्वर की ओर विनती करते இந்த हैं। எபேசியர் புஸ்தகத்திலே इस एबेसे की किताब पर எபேசியர் விசுவாசிகளுக்காக इस एबेसे विश्वासी लोगों அநேக के लिए காரியங்களுக்காக ஜெபித்திருப்பதை இந்த புத்தகத்திலே பார்க்கலாம். वो कई प्रकार के कार्यों के लिए प्रार्थना किया है करके इस किताब में पढ़ सकते हैं। சோத்திரம். அதிலே ஒரு பகுதி தான் उसमें से एक भाग ही है। இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. अभी पढ़े हुए शास्त्र के वचन में क्या लिखा அவர் गया? சொல்லுகிறார், वो कहते हैं சோத்திரம், ஆகையால் इसलिए உங்கள் நிமித்தம் आपके लिए நான் அனுபவிக்கிற मैं अनुभव करने वाला உபத்திரவங்களினால் उपद्रव के द्वारा நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க आप लोग निराश ना होना நான் है। வேண்டிக் கொள்கிறேன். मैं विनती करता நான் हूँ, ஜெபிக்கிறேன். मैं प्रार्थना करता हूँ அவைகள் உங்களுக்கு और वे आप लोगों के लिए மகிமையா இருக்கிறது. महिमा की ओर है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। பரிசுத்த பவுல் तो पवित्र पौलुस எதற்காக வேண்டுதல் பண்ணினார்? वो किस कारण के लिए उन्होंने विनती किया? நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். आप निराश ना होना है कहकर उन्होंने प्रार्थना किया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. அப்போ சோர்ந்து போகிறார்கள். तो निराश हो जाते हैं. சோதர மனுஷன் मनुष्य, எந்த மனுஷனும் कोई भी मनुष्य தன் வாழ்க்கையில வருகிற अपने जीवन में आने वाले சம்பவங்களை கண்டு वो संभव को देखकर அவன் சோர்ந்து போகிறான். वे निराश हो जाते हैं. இருதயம் பாரப்படுகிறபடியினால் और हृदय में क्लेश बढ़ जाता है, इसीलिए அவன் நெருக்கங்கள் நிமித்தம் उसके दबावपन के कारण சோர்வு वो निराशपन அவனை उसको அணுகுகிறது. उसके और आता है. சில கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட और कई मसीहा के लोगों के जीवन இந்த में भी சோர்வு அநேகரை விழப்பண்ணுகிறது. ये निराशपन हर एक को गिरा देता है. இந்த சோர்வு அநேகருடைய ஓட்டங்களை தடை செய்கிறது. और ये निराश जो है कई लोगों की दौड़ को रोक देता है. சோர்வு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளுக்கு தடைக்கல்லாக இருக்கிறது. और निराश जो है कई लोगों की जो आत्मिक जीवन के लिए वो रुकावट के समान होता है. தேவன் அழைத்த நோக்கங்களையும் திட்டங்களையும் சோர்வினாலே நிறைவேற்றப்பட முடியவில்லை. और परमेश्वर ने बुलाया हुआ योजना और सारे कार्यों को पूरा नहीं कर पाते हैं इस निराश के कारण. தேவன் சோத்திரம் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த சோர்வினாலே அநேகர் சோத்திரம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். और परमेश्वर करने वाले कार्य प्रत्येक लोग ना पाते क्योंकि ये निराशपन के कारण. ஆகையினாலதான் इसलिए ही பரிசுத்த பவுல் எழுதுகிற பொழுது पवित्र पौलुस लिखते समय நீங்க என்ன செய்யுங்க, आप लोग क्या कीजिए, சோத்திரம் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவத்தை கண்டு आपके द्वारा उठाने वाले क्लेश को देखकर பாடுகளை கண்டு और बोझ को देखकर வேதனைகளை கண்டு और वेदनाओं को நீங்கள் देखकर சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் आप लोग निराश नहीं होना है. என்று அதற்காக ஜெபிக்கிறார். इसके कारण वो प्रार्थना करता है. ஹல்லேலூயா. हालेलुया. சோத்து வேதத்திலே பார்ப்போமானால் शास्त्र में हम यदि देखते समय எலியா ஒரு விசேஷமான மனுஷன், एलिया एक विशेषता का मनुष्य है யோனா ஒரு விசேஷமான மனுஷன், और योना भी एक विशेषता का मनुष्य है மோசே ஒரு விசேஷமான மனுஷன். और मूसा भी एक विशेषता का मनुष्य இந்த है. விசேஷமான மனுஷர் பலர் இருக்கிறார்கள். इस प्रकार विशेष प्रकार के मनुष्य कई இந்த लोग हैं. மூன்று பேரை நாம் சற்று ये பார்ப்போமானால் तीन लोगों को हम देखते समय இந்த எலியா அக்கினி இறக்கினவன், ये एलिया जो है आग को उतारा हुआ मनुष्य சிலர்களுக்கு அக்கினி ரதமா இருந்தவன். और इजराइल लोगों के लिए आग के रथ के समान वाला சோதரம் मनुष्य. இப்படிப்பட்ட விசேஷமான इस प्रकार की विशेषता का கிருபைகளையும் அனுபவித்து பெற்ற ஒரு தேவ மனுஷன் वो कृपा और अनुभव पाया हुआ परमेश्वर का அவன் दास சோர்ந்து போனார். वो निराश हो गया. அவன் சோர்ந்து போன போது वो निराश होते அவர் समय ஓட வேண்டிய ஓட்டங்கள் தடைப்பட்டு போனது. तो उसका जो दौड़ने वाला दौड़ जो है वो रुकावट हो அவர் गया. செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாமல் தடைப்பட்டு போனது. और वो जो करने वाले कार्य था वो रुकावट पा गया. ஆனால் ஆண்டவர் लेकिन அந்த परमेश्वर சோர்வை மாற்றி वो निराश को செய்ய बदलकर வேண்டிய காரியம் தேவன் செய்தவராக காணப்பட்டார். वो करने वाले कार्य को उसके द्वारा कराया परमेश्वर. அதே போலதான் யோனாவின் வாழ்க்கையிலும், उसी तरह ही योना के जीवन में அதே भी போலதான் மோசே வாழ்க்கையிலும். और उसी तरह मूसा के जीवन में மோசே தேவனுடைய மனுஷனாயிருக்கிற மோசே भी वो परमेश्वर का दास कहलाने वाला मूसा பல நேரங்களிலே சோர்ந்து போனவராய் காணப்பட்டார். और कई समय में निराशपन के समान दिखाने देने இப்படி वाला मनुष्य था. அநேகர் வாழ்க்கையிலே तो इस प्रकार कई लोगों के जीवन சோர்வுகள் में வந்து निराशपन आकर தடைகளை கொண்டு வந்து போடுகிறது. वो रुकावट को ले आकर डालता है கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. और परमेश्वर के आशीर्वाद को प्राप्त नहीं कर पाते, उस प्रकार रुकावट आ கர்த்தர் जाता செய்ய है. வேண்டிய வேலை செய்ய முடியாமல் போகிறது. और परमेश्वर करने वाले कार्य वो बिना किए जा समान हो जाता है. ஆகையினாலதான் इसलिए ही சாலமோன் ஞானி எழுதுகிற பொழுது सुलेमान ज्ञानी लिखते समय ஸ்தோத்திரம் 24 அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிப்போமானால் 24वां अध्याय उसका 10वां वचन पढ़ते समय நீதிமொழிகள் புஸ்தகம் 24 அதிகாரம் 10 வாசிக்கிற பொழுது नीति वचन की किताब 24वां अध्याय 10वां ஸ்தோத்திரம் वचन, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் यदि आप विपत्ति के समय में निराश हो உன்னுடைய जाओगे तो பலன் குறுகினது என்று சொல்லுகிறார். आपकी शक्ति जो है बहुत कम हो जाती है. करके ஆபத்து कहा गया है. காலத்திலே சோர்ந்து போவாயானால், आप यदि विपत्ति के समय में आप निराश हो जाओगे ஆபத்து तो நாட்களிலே நீ சோர்ந்து போவாயானால் यदि आप विपत्ति के समय में निराश हो जाओगे तो உங்களுடைய பலன் குறுகினது. आपकी शक्ति बहुत कम हो जाती है. உன்னுடைய பலன் குறுகினது. आपकी बल कमजोर हो जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. அப்ப இந்த நாட்களிலே तो इस दिनों में நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में நம்முடைய ஜீவியங்களிலே हमारी जिंदगी में சோத்திரம் நாம் சோர்ந்து போவோமானால் यदि हम निराश हो जाएंगे நம்முடைய तो ஆவிக்குரிய பலனும் குறுகினதாய் மாறிவிடும். हमारी आत्मिक बल भी कमजोर हो जाती है சரீரத்துக்குரிய பலனும் குறுகினதாய் மாறிவிடும். और शरीर प्रकार की बल भी जो है वो कम हो जाती है. ஆகையினால நாம் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். इसीलिए हम कोई भी स्थिति में निराश ना होना ஏனென்றால் है. இந்த காட்டங்களிலே क्योंकि इस प्रकार के समय में இந்த தேசமே நிலை தடுமாறி கொண்டிருக்கிற நாட்களிலே देश पूरा इस प्रकार लड़खड़ाने वाले समय पर சோதரம் ஒரு வைரஸ் வியாதி பரவி கொண்டிருக்கிறது. एक वायरस
वायरस बीमारी फैल रहा है தேசங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது. और देश के सारे अत्यावश्यक वस्तुओं வேலை இல்லாமல் சோத்திரம் கஷ்டப்படுகிறோம். और बिना नौकरी के कारण कष्ट उठा रहे हैं விடுதலையாக நாம் சோத்து வெளியில சுற்ற முடியவில்லை. और आजादी के साथ हम बाहर घूम नहीं पा रहे हैं வருமானங்கள் இல்லை. और आमदनी नहीं है சோத்திரம் இப்படி பல நெருக்கத்தின் மத்தியிலே காணப்பட்டு இருக்கிறோம். तो इस प्रकार के कई प्रकार के दबाव के पन दिखाई சோத்திரம் देते हैं சரியான ஆகாரங்கள் இல்லை. और ठीक तरीके के आहार भोजन சோத்திரம் नहीं பண है வசதிகள் இல்லை. पैसे की जो सहायता சோத்திரம் नहीं है இப்படி பல சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். इस प्रकार कई प्रकार की स्थितियों में हम ஒரு जी रहे हैं। பகுதியிலே பலவீனங்கள், ஒரு பகுதியிலே பலவீனங்கள், एक भाग में है बलवीनता है சோத்திரம் இப்படி ऐसा ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே हर एक परमेश्वर के लोगों के अंदर ஏதோ வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைகள் வந்து அவர்கள் சோர்ந்து போகிற சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. कोई तो एक परिस्थिति उनके जीवन में आकर वो निराश करने वाली स्थितियां बना देता ஆகினால் है தான் इसलिए ही நமக்கு வருகிற உபத்திரவங்கள், हमारे जीवन में आने वाले उपद्रव में நமக்கு வருகிற பாடுகள், हमारे जीवन में आने वाले बोझ நமக்கு में வருகிற பலவிதமான போராட்டங்கள், हमारे जीवन में आने वाले कई प्रकार की இது विपत्तियों ஒரு में பாடுகள், ये भी एक இது विपत्ति ஒரு है சோதனைகள், ये भी एक परेशानी இது है ஒரு போராட்டங்கள். ये भी एक लड़ाईपन है இப்படிப்பட்ட போராட்டத்தின் காலத்திலே तो इस प्रकार की लड़ाईपन में ஆராதிக்க முடியவில்லை, आराधना नहीं कर पा रहे हैं ஜெபிக்க முடியவில்லை, प्रार्थना नहीं कर पा रहे हैं ஒன்று கூடி தேவ சமூகத்தில் செல்ல முடியவில்லை. और एकजुट होकर परमेश्वर के भवन में नहीं आ पा रहे हैं இப்படி ஒரு இக்கட்டான காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து तो इस प्रकार के एक दबावपन के जीवन में जिन्हें அன்று हम लोगों को பரிசுத்த देखकर பவுல் எபேசியருக்கு சொன்னது போல उस समय में पवित्र पौलुस एबेसिय कलीसिया को कहते समय இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், आज परमेश्वर हमें देखकर भी कहता है நீங்கள் சகல வருகிற உபத்திரவத்திலே சோர்ந்து போகாது இருக்க நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். आपके आने वाले सारे बुराइयों में आप निराश ना होना करके आपके लिए मैं विनती करता हूं करके परमेश्वर कहते हैं பிதாவாகிய தேவன் நோக்கி तो पिता परमेश्वर की ओर இயேசுவானவர் यीशु मसीह जो है நமக்காக எப்பொழுதுமே அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவர். वो हमारे लिए हमेशा निरंतर मध्यस्थर बनकर हमारे लिए विलाप करते हैं எப்பொழுதுமே பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவர். वो निरंतर हमारे लिए मध्यस्थर बने हैं எப்பொழுதுமே நமக்காக அவர் சோதிக்கப்படுகிற நாட்களிலே, जो हमारे जो परेशानी के दिनों में உபத்திரப்படுகிற நாட்களிலே, और उपद्रव के दिनों में பாடுகள் வருகிற நாட்களிலே और बोझ भरे इस दिनों में நமக்காக எப்பொழுதுமே वो हमारे लिए निरंतर அவர் வேண்டுதல் பண்ணி கொண்டு இருக்கிறவர். वो परमेश्वर विलाप कर रहे நீ हैं சோர்ந்து போகாது இருக்கணும். इसलिए आप निराश नहीं होना है ஆகினால் தான் லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஆண்டவர் சொன்னார், इसलिए लूका की किताब 18वां अध्याय पहला நீங்கள் वचन लिखा है, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். आप लोग निराश ना होते हुए निरंतर प्रार्थना कीजिए करके कहा சோத்திரம், गया சோர்ந்து போக வேண்டாம். आप निराश नहीं होना எந்த है சூழ்நிலையிலும், कौन सी भी स्थितियों में எந்த நிலைமையிலும் कौन सी भी परिस्थितियों நீங்கள் में சோர்ந்து போக வேண்டாம். आप निराश नहीं होना है எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு வருங்கள். आप निरंतर प्रार्थना करना அப்போ है எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற பொழுது तो निरंतर हम प्रार्थना करते இந்த समय சோர்வுகளை மாற்ற முடியும். ये निराशपन को हम बदल सकते हैं ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो ஆகின இந்த காலகட்டத்திலே इसलिए काल के समय में வாழ்க்கையில் வருமானங்கள் இல்லை, आज जीवन में आमदनी नहीं है சோதர குடும்பத்திலே और परिवारों में சுகாதாரமாக ஜீவிக்க முடியவில்லை. और आजादी के साथ जीने पा रहे हैं ஒரு பக்கம் பயம், एक बाजू में भय ஒரு है பக்கம் வந்து பலவீனம் பலவீனங்கள், और ये दूसरे बाजू कई प्रकार की இப்படி பல बलवीनता இக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். है इस प्रकार कई प्रकार की सकेत में हम जी ஆனா रहे हैं இந்த நாளிலும் கூட लेकिन इस दिनों में நம்ம भी சோர்ந்து போகாமல் हम निराश ना होते நாம் हुए ஜீவிக்க हम जीवन जीने கர்த்தர் के நாம் लिए யாவருக்கும் கிருபை தரும்படியா, परमेश्वर हम हर एक को कृपा देने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியா, परमेश्वर हमें अनुग्रह करने எல்லாரும் के लिए அப்படி கரங்களை சோதரம் பண்ணலாமா? ऐसे सब हाथों को நாம் उठाकर எந்த परमेश्वर நேரமும் की சோர்ந்து स्तुति करें। போகாம இருக்க, हम सुती निराश பாடுகள் ना होते வந்தாலும், हुए, बोझ आए तो भी பாடுகள் வந்தாலும், बोझ आए तो भी கஷ்டங்கள் வந்தாலும், कष्ट आए तो भी இழப்புகள் வந்தாலும், खोएपन आए तो भी எந்த நிலைமையிலும் और कौन से भी நாம் स्थितियों में சோர்ந்து போகாமல் இருக்க हम निराश ना होने கர்த்தர் के நமக்கு लिए கிருபை தரும்படியா. परमेश्वर हमें कृपा देने के लिए எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். सब परमेश्वर की थोड़ी स्तुति சோதரம் करेंगे சோதரம் स्तुति हो, 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 स्तुति हो, அல்லாண்டவரே சோதரோ, राजा, स्तुति நல்ல हो, தகப்பனே स्तुति हो, சோதரோ, स्तुति हो प्रभु, स्तुति அல்ல ஆண்டவரே சோதரோ. धन्यवाद धन्यवाद स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो यीशु राजा அல்ல தகப்பனே சோதரம் 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 சோதரா, प्रभु அல்ல ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரா, அல்ல தகப்பனே சோதரோ. ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो நம்ம வாழ்க்கையிலே तो जीवन में சோர்வு எந்த நிலைமையில சில வந்து சோர்வு நம்ம தாக்கிடுது. तो निराशपन कभी भी हमारे जीवन में आके वो नुकसान पहुंचा देता है சோதரம்
சோர்வு நம்மை தாக்கிடுகிறது. और निराशपन हमें वो घात करता அப்போ है। சோர்வு எப்போது நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது तो निराशपन कभी हमारे जीवन में आता है என்பதை ऐसा ஓரிரு காரியங்களை பார்த்து एक दो कार्यों को हम देखकर இந்த சோர்வை மேற்கொள்வதற்கு நாம் என்ன செய்யலாம் इस निराशपन में उभरने के लिए हम क्या करना है என்பதையும் ஓரிரு காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். उसके बारे में भी एक दो कार्यों को मैं இப்போ तुम्हें याद சோர்வு दिलाता हूं। எப்படி வருகிறது? तो निराशपन कैसा आता है? ரூத்தின் புஸ்தகத்திலே रूत की किताब पर 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 3வது வசனத்திலே 3रा वचन 5வது வசனத்தில் வாசிப்போமானால் और 5वां वचन पढ़ते समय நகோமியின் புருஷனாகிய नहूमी का जो पति எலிமெலேக்குக்கு एलीमेलेक இறந்து போனான். वो मर गया அவளும் और वो அவனுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். और उसके दोनों पुत्र केवल रह गए। பின்பு फिर மக்லேன் मगलेन கிலியோன் और गिलियोन என்னும் ऐसा அவருடைய 2 மகன்களும் और दोनों लड़के இறந்து போனார்கள். वे मर गए। அந்த ஸ்திரீ तब वो स्त्री தன் குமார் இருவரையும் अपने दोनों தன் पुत्र புருஷனையும் अपने पति को அவள் இழந்து वो खोकर தனித்தவளானாள். वो व्यक्तिगत हो गई। ரூத்துடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம். तो रूत के जीवन को हम देख सकते हैं। ரூத்து பெத்லெஹேமிலே வாழ்ந்திருந்தால் वो रूत बेथलेहम में जी रही थी। பெத்லெஹேம் என்று சொல்லப்பட்ட அப்பத்தின் வீடா இருக்கிற பெத்லெஹேமிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். वो रोटी का शहर कहलाने वाले उस बेथलेहम में वो जी रही இந்த थी। பெத்லெஹேமிலே வாழ்ந்து கொண்டிருந்த ரூத்து इस बेथलेहम में जीने वाली इस रूत நகோமி नगोमी जो है பெத்லெஹேமில் வாழ்ந்து கொண்டிருந்த நகோமி बेथलेहम में जीने वाली इस नगोमी பஞ்சம் ஏற்பட்டபடியினால் वहां पर अकाल हुआ। इसके இந்த लिए பஞ்சத்தின் நிமித்தம் इस अकाल के कारण நகோமியும் நகோமியுடைய புருஷனும் நகோமியுடைய பிள்ளைகளும் और नगोमी और उसके पति और उसके बेटे ஒரு மோவாப்புக்கு போனார்கள். वे सब मोआब को चले गए। மோவாப்புக்கு சென்று मोआब में जाकर அங்கே அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். और वहां पर वे लोग जीवन அவ்வாறு बिताए। வாழ்ந்து கொண்டிருந்த போது उस प्रकार वो जीवन जीते समय வாழ்ந்து கொண்டிருந்த போதோ वे जीवन जीते समय குடும்பமா நன்றாக இருந்தது. वो परिवार पूरा अच्छे के तरीके பிள்ளைகளுக்கு से थे திருமணம் செய்தார்கள். और बेटों की शादी कराए சந்தோஷமா வாழ்ந்து और கொண்டிருந்தார்கள். खुशियों के साथ जी रहे थे। விதமா இருந்த போதோ इस प्रकार होते समय முதலாவது புருஷன் மரித்து போனான். पहला जो पति मर गया சோதரன் கொஞ்ச நாள் கழித்து और थोड़े दिन बाद அவருடைய 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். और उसके दोनों पुत्र लड़के भी मर गए। கடைசியிலே और अंतिम में நகோமியும் और नगोमी 2 மருமகளும் और दोनों जो தனித்தவளாய் மாறினாள். और व्यक्तिगत हो गए। இவ்விதமாக इस प्रकार அவள் தனித்தவளாய் காணப்பட்டிருக்கிற பொழுது व्यक्तिगत दिखाई देते இந்த समय நகோமி ये जो नगोमी தன் थी தேசத்துக்கு திரும்பி வருகிறார். अपने देश को फिर से लौट गई। திரும்பி வந்தபோது और फिर से लौटते அவளை समय ஜனங்களை பார்த்து அவர்கள் वो लोगों को சோதரம் देखकर அவர்கள் நகோமி எடுத்து அந்த பெத்லெஹேமில் ஜனங்கள் और नगोमी के पास उस बेथलेहम के लोग நகோமியோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். और नगोमी के साथ बात कर रहे थे। எல்லாரும் और सभी लोग நகோமியை பார்த்து नगोमी को देखकर ஆச்சரியப்பட்டு अचंभित होकर சோதரம் அவர்கள் திகைத்து கொண்டிருந்தார்கள். वो एकदम अचंभित हो गए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அந்த நகோமி वो नगोमी தன்னோடு பேசின ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். अपने साथ किए हुए बात करे लोगों को देखकर சோதரம் कहती है 20ஆம் வசனத்தில் வாசிப்போமானால் और 20वां वचन में देखेंगे तो அதற்கு அவள் उसके लिए நீங்கள் उसने என்னை நகோமி என்று சொல்லாமல் आप मुझे नगोमी ना कहते हुए மாறாள் என்று சொல்லுங்கள். आप मारा कहो। சோதரம் மாறாள் என்று சொல்லுங்கள். मारा कर कर कहो। அப்ப சர்வ வல்லவர் तो எனக்கு सर्वशक्तिमान மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் मुझे बड़ा दुख को दिया என்று சொன்னார். ऐसा उसने कहा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। தன் தேசத்துக்கு வந்தவுடனே वो अपने देश में लौटते எல்லா ही மக்களும் விசாரித்தார்கள். सारे लोग उसके बारे में पूछताछ நகோமியை किए விசாரித்தார்கள். और नगोमी को पूछताछ நகோமியோடு किए பேசினார்கள். और नगोमी से बात அப்போ किए நகோமி और नगोमी சோர்ந்து போய் वो निराश हो என்ன गया। நகோமின்னு கூப்பிடாதீங்க. मुझे नगोमी कर कर मत पुकारो சோத்திரம் என்ன சோத்திரம் ஆஸ்வதிக்கப்பட்டன்னு சொன்னாதீங்க. और मुझे आशीर्वाद पाए हुए कर कर मत சோத்திரம் कहो என்ன வாழ்க்கையில और मुझे जीवन में சோத்திரம் மாறாள் என்று கூப்பிடுங்க. मारा कर कर कहो ஏன்னா கர்த்தர் எனக்கு क्योंकि प्रभु ने मुझे மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். बड़ी एक दुख को परमेश्वर आज्ञा दिया। வாழ்க்கையில் சோர்ந்து போனாள். वो जीवन में निराश हो गई। புருஷனை இழந்து போனபடியினாலே पति को खो गई इसीलिए பிள்ளைகள் இழந்து और போனபடியினாலே बच्चों को खो गई அவள் इसीलिए தன் வாழ்க்கையில சோர்ந்து
சோர்ந்து போனார். वो उसके जीवन में निराश हो அப்போ गई थी। தேவ பிள்ளை வாழ்க்கை சோர்வு எப்படி வருகிறது? तो परमेश्वर के लोगों के अंदर निराशपन कैसा So, आता है? இழப்புகளை சந்திக்கிற பொழுது, खोएपन को मुलाकात करते समय, இழப்புகளை சந்திக்கிற பொழுது जो खोएपन को मुलाकात करते அவன் समय சோர்ந்து போகிறவனாய் காணப்படுகிறான். वो निराशपन के समय दिखाई देते हैं। இழப்பு वो मृत्यु पर நம்முடைய வாழ்க்கையில் எதை எதை இழக்கிறோமோ हमारे जीवन में जो जो चीजों को இந்த खोते हैं, இழப்புகள் வருகிற போதெல்லாம் वो जब खोएपन आते समय அவன் ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போகிறது. उसकी प्राण आत्मा शरीर जो है वो निराश हो जाता है। हालेलुया। हालेलुया। எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போ. हम सब परमेश्वर की स्तुति करेंगे। சோதரம் சோதரம் சோதரம். அதே போலதான் उसी तरह ही இந்த நகோமி வாழ்க்கையிலும் ये नहूमी के தன் जीवन में வாழ்க்கையில வந்த இழப்பை अपने जीवन में आए हुए खोएपन को देखकर, கண்டு उसे देखकर அவன் சோர்ந்து போனாள். वो निराश हो गई। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, இந்த சோத்திரம் பிப்ரவரி மாதத்திலிருந்து इस फरवरी महीना से இந்த लेकर மாதம் வரைக்கும் ये महीने तक வேலை இல்ல, नौकरी नहीं है, வருமானம் இல்ல, आमदनी नहीं है சோத்து எங்கேயும் போக முடியல. और कहाँ भी जा भी नहीं पा रहे இப்படி हैं। நம்ம வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான காலத்தில் காணப்பட்டு இருக்கிறோம். तो इस प्रकार की जो दबावपन के जीवन में जी சரி, रहे हैं, வியாபார நிமித்தமாக कई लोग धंधा के அநேக द्वारा இழப்புகள் வந்திருக்கிறது. कई प्रकार के खोएपन आए கம்பெனி हैं। இல்லாதனால कंपनी नहीं है इसीलिए அநேக இழப்புகள் कई வந்திருக்கிறது. प्रकार के खोएपन आए हैं வேலை இல்லாதனால और नौकरी नहीं है அநேக इसीलिए இழப்புகள் ஏற்பட்டு कई இருக்கிறது. प्रकार के खोएपन आए हैं। ஏதோ நம்முடைய வாழ்க்கை ஒரு இழப்பு இருக்கிறது. कोई तो हमारे जीवन में खोयापन है। ஒரு இழப்புனால एक खोयापन के द्वारा அன்று நகோமி वो नगोमी जो சோர்ந்து थी போயிருந்தார். वो निराश हो गई थी। அதே போலதான் उसी तरह ही இந்த வாழ்க்கையில हमारे जीवन में भी ஒருவேளை நாம் ஏதாவது இழந்திருப்போமானால், हो सकता है हमारे जीवन में कुछ ना कुछ खोए ஒரு होंगे। நல்ல வேலை இழந்திருக்கிறோம், एक अच्छे नौकरी को खोए होंगे, நல்ல தொழில் இழந்திருக்கிறோம், अच्छे काम को खोए होंगे வியாபாரத்தில் और இழந்திருக்கிறோம், व्यापारों को खोए हैं வருமானம் और இழந்திருக்கிறோம். आमदनी को भी खोए हैं சிலர் குடும்பங்களிலே और कई परिवारों में சிலரை சோதர உண்மையாகவே அவள் இழந்திருப்பார்கள். और सच्चाई से वे लोग कुछ कार्यों को खोए பிள்ளைகள் होंगे இழந்திருக்கலாம், और बच्चों लोग को खोए होंगे புருஷனை और இழந்திருக்கலாம், पतियों को खोए होंगे மனைவி और இழந்திருக்கலாம், पत्नी को खोए होंगे। யாராயிரம் ஒருத்தர் இழந்திருக்கலாம். कोई तो कार्यों को खोए இப்படி होंगे। ஒரு இழப்பு வந்ததுனால इस प्रकार के खोएपन आने के ஒருவேளை कारण நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், हो सकता है आप निराश होकर होंगे, சோர்ந்து போயிருக்கலாம். आप निराश हुए அப்போ होंगे। நம்முடைய வாழ்க்கை இழப்பு வருகிற போதெல்லாம், तो हमारे जीवन में खोएपन आते समय ही, இழப்பு வருகிற போதெல்லாம் जब खोएपन आते समय நமக்குள்ள சோர்வு வருகிறது. हमारे अंदर निराशपन आता है। அப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் इस प्रकार आपको देखकर ही ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते நீங்க हैं சோர்ந்து போகாதிருக்க நான் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறேன். आप निराश ना होना है कर आपके लिए मैं विलाप करता हूँ। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, ஒருவேளை நீங்கள் எதனால எந்த இழப்பினால் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், हो सकता है आप किस कारण के लिए आप निराश होकर बैठे होंगे எப்படிப்பட்ட இழப்பினால உங்கள் வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கிறது, और किस प्रकार के खोएपन के द्वारा आपका जीवन निराश சோர்ந்து हो गया போய் है। நீங்கள் தகைத்து தள்ளாடி கொண்டிருக்கலாம். आप निराशपन के कारण लड़खड़ा के आपके जीवन இந்த दिखाई देता होगा। இழப்பினால சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்து இருக்கலாம். आपके खोएपन के द्वारा आपके जीवन को आप हार मान चुके होंगे। நீங்கள் சோர்ந்து போய் வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீ குழம்பி இருக்கலாம். इस खोएपन के द्वारा आपके जीवन में एक चिंता व्याकुल के साथ ஆனால் दिखाई देते होंगे। ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், लेकिन प्रभु परमेश्वर आपके दुख के நீங்கள் करता है। இழப்பு நிமித்தம் சோர்ந்து போக வேண்டாம், आप खोएपन को देखकर आप निराश मत நான் होइए। உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன், வேண்டுதல் பண்ணுகிறேன் என்று. मैं आपके लिए प्रार्थना और विलाप करता हूं कर कहते हैं। ஆகினால் உங்கள் இருதயம் சோர்ந்து போகாது இருக்க வேண்டும் என்று इसीलिए आपका हृदय निराश नहीं होना கர்த்தர் कर உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். परमेश्वर आपके साथ मुलाकात कर रहा है। கர்த்தர் நிச்சயமாகவே परमेश्वर निश्चितता எதை से எதை இழந்து போனீர்களோ आप जो जो चीजों को खोए அதை हैं தேவன் திரும்ப தர வல்லவராயிருக்கிறார். वो परमेश्वर फिर से आपको लौटाने के लिए அதை सामर्थ्य है। திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். वो फिर से आपको लौटाने के लिए वो सामर्थ्य இந்த है। நகோமியின் குடும்பத்திலே கர்த்தர் திரும்ப கர்த்தர் தந்தார். इस नहोमी के परिवार में परमेश्वर ने फिर से उसे दिया எதை இழந்து போனாலோ, और जिसे उसने खोया, எந்த நன்மைகள் இழந்து போனாலோ, जो भलाई को उसने खोया எந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாலோ, और जो आशीर्वाद को उसने எந்த खोया சமாதானத்தை இழந்து और போனாலோ, जो शांति को उसने खोया எந்த சந்தோஷத்தை இழந்து और போனாலோ, जो खुशियां को उसने खोया எந்த சுகத்தை இழந்து போனாலோ, और जो सुख को उसने खोया எந்த மகிழ்ச்சி இழந்து போனாலோ, और जो आनंद को उसने खोया था, அத்தனையும் वो सारी चीजों को ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर ने இந்த போவாஸ் மூலமா इस उपवास के द्वारा இந்த நகோமிக்கு தேவன் கொடுத்தார். इस नगोमी को परमेश्वर ने அதே दिया। போலதான் உங்கள் வாழ்க்கையிலே उसी तरह आपके जीवन में நீங்க भी சுகத்தை இழந்திருக்கலாம், आप सुख को खोए होंगे, சமாதானத்தை இழந்திருக்கலாம், शांति को खोए होंगे, குடும்பத்தை आप இழந்திருக்கலாம், परिवार को खोए होंगे, பிள்ளைகளை आप இழந்திருக்கலாம், बच्चों को खोए होंगे, புருஷன் आप இழந்திருக்கலாம். पति को खोए होंगे, எது இழந்திருந்தாலும் कुछ भी क्यों ना खोए நீங்க होंगे, சோர்ந்து போகாதிருங்க.
பயப்படாதீங்க. आप निराश मत கர்த்தர் होइए, திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். परमेश्वर आपको फिर से लौटाने के लिए सामर्थ्य தேவன் है, திரும்ப தர வல்லவராக वो இருக்கிறார். फिर से लौटाने के लिए सामर्थ्य प्रभु है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இரண்டாவதாக और दूसरा जो है, நாம் பார்ப்போமானால் हम देखते समय ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், प्रभु परमेश्वर कहते हैं, சோத்திரம், தோல்விகளை சந்திக்கிற பொழுது, हार को हम मुलाकात करते समय, தோல்விகளை சந்திக்கிற பொழுது हार को हम मुलाकात करते நம்முடைய समय வாழ்க்கையில சோர்வுகள் கடந்து வரும். हमारे जीवन में निराश आता है। தோல்விகள் சந்திக்கிற பொழுது हार की मुलाकात करते समय ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சோர்வுகளை தானா வந்து விடுகிறது. वो निराश अपने आप ही आ जाता है। யோசுவாவின் புஸ்தகத்திலே योशुआ की किताब நாம் पर வாசிப்போமானால் हम पढ़ते समय யோசுவாவின் புஸ்தகம் योशुआ की किताब 7ஆம் அதிகாரத்திலே 7वां अध्याय நாம் 5-6 வசனங்களை வாசிப்போமானால் उसके 5 और 6 हम அப்ப पढ़ते समय இஸ்ரவேல் ஜனங்கள் वो इजराइल लोग சோத்திரம் ஆயி பட்டணத்தை आई शहर पर சோத்திரம் பிடிப்பதற்காக போகிறார்கள். उसे पकड़ने के लिए वे जाते हैं। ஆயி பட்டணத்தை आई शहर को பிடிப்பதற்காக போகிற பொழுது वे पकड़ने के लिए जाते समय ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா, हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவராக தேவன் प्रभु परमेश्वर ஆயி பட்டணத்தை பிடிக்கிற பொழுது एक आई के पर शहर को पकड़ने के लिए அதனால ஜனங்கள் उसके द्वारा लोग அநேகர் வாழ்க்கையில कई लोगों के जीवन में சோத்திரம் அவர்கள் தோல்விகளை கண்டு वो हार को मुलाकात कर कर சோத்திரம் ஆயி பட்டணத்தின் நிமித்தமாய் आई शहर के द्वारा ஜனங்கள் लोग வாழ்க்கையில जीवन में சோத்திரம் 3000 பேரை பறிகொடுத்தார்கள். वो 3000 लोगों को त्याग दिए। 3000 பேரை பறிகொடுத்தபடியினால் वो 3000 लोगों को त्याग दिए इसलिए 3000 பேரை சோத்திரம் பலி கொடுத்தபடியினால் वो 3000 लोगों को बलि दिए इसलिए ஜனங்கள் இருதயம் लोगों के हृदय जो है கரைந்து போய்விட்டதா, वे पिघल गया था। கரைந்து போய்விட்டது. वो पिघल गया। சோத்திரம் 5வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 5वां वचन कहता है சோத்திரம் அவர்கள் இருதயம், उन लोगों की हृदय जो है, ஜனங்கள் இருதயம் लोगों की हृदय கரைந்து தண்ணீரை போல போய்விட்டதா. वो पानी के समान पिघल गया। சோத்திரம் யோசுவா பக்தன் சொல்லுகிறார், योशुआ भक्त कहता है யோசுவாவின் வாழ்க்கையில योशुआ के जीवन இந்த में தோல்வியை கண்டவுடனே ये हार को देखते தன் ही வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு अपने वस्त्र को फाड़कर அவனும் वो இஸ்ரவேல் மூப்பரும் और इजराइल के जो சாயங்காலம் वृद्ध, மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக वो शाम तक परमेश्वर के संदूक के தரையிலே सामने முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். वो जमीन पे मुंह के बल गिर पड़े थे। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யோசுவாவும் तो योशु जो थे யோசுவாவின் ஜனங்களும் और योशु के जो लोग சோர்ந்து थे போனார்கள். वे निराश हो चुके थे। இதுக்கு என்ன காரணம்? इसका कारण क्या था? தோல்வியினாலே उनके हार के ஆயி कारण பட்டணத்தை நோக்கி படையெடுத்து एक के शहर के विरोध அவர்கள் उठते समय புறப்பட்டு போன போதோ वे निकल कर जाते समय அவர்கள் என்ன செய்தார்களாம்? वे लोग ने क्या किए? அந்த ஆயி பட்டணத்தின் நிமித்தமாய் वे एक के शहर वाले जो மேற்கொள்ள थे முடியாதபடி उन पे प्रभुता ना இஸ்ரவேலை करना है इसलिए புறமுதுகு காட்டி इजराइल को इस प्रकार दिखाकर 3000 பேர் அவர்கள் மரித்து போனார்கள். वो 3000 लोग मर गए थे। வெற்றியை கண்ட யோசுவா, वो जय को देखा हुआ ஜெயத்தை योशुआ, கண்ட யோசுவா, विजय को देखा हुआ சோத்திரம் योशु, வெற்றி மேல் வெற்றி பெற்ற யோசுவா, विजय के ऊपर विजय पाया हुआ இந்த योशु, தோல்வியை கண்ட உடனே ये हार को देखते ही ஜனங்களும் சோர்ந்து போனார்கள், लोग भी निराश हो गए யோசுவாவும் சோர்ந்து போனார். और योशु भी निराश हो அதே गया। போலதான் उसी तरह ही இந்த நாட்களிலே इस दिनों में ஒருவேளை உங்க வாழ்க்கையில் தோல்விகள் வந்து இருக்கலாம். हो सकता है आपके जीवन में हार आया होगा। தோல்விகள் வந்து हार आकर வாழ்க்கையிலே आपके जीवन में சோர்வை கொண்டு வந்து இருக்கலாம். वो निराशपन को लाया होगा। ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அதனால் தான் ஆண்டவராக தேவன் சொன்னார், इसीलिए प्रभु परमेश्वर ने कहा வருகிற சகல காரியங்கள் நிமித்தம் आने वाले सारे कार्यों के நீங்கள் निमित्त சோர்ந்து போகாதிருக்க நான் உங்களுக்காக வேண்டல் செய்கிறேன். आप निराश नहीं होना है कर आपके लिए मैं विनती करता हूँ। வாழ்க்கையில் வருகிற தோல்விகள், तो जीवन में आने वाले निराश தோல்வி எதிலே தோற்று போயிருக்கிறோம்? तो किस में हम हारे हुए இந்த हैं? 5 மாதங்களாக தோல்வியை நாம் கண்டிருக்கிறோமா? ये क्या पिछले 5 महीने हम हार யோ को देखे हैं வெற்றி क्या? இல்லையே, कोई हार जीत சோத்திரம் नहीं है, வெற்றி இல்லையே, कोई जीत नहीं है, ஜெயம் இல்லையே, कोई जय नहीं है, வாழ்க்கையில முன்னேற முடியவில்லையே और जीवन में कोई आगे नहीं बढ़ என்கிற पा रहे। ऐसा வாழ்க்கையில जीवन में ஒரு தோல்வி एक जो உங்க हार है வாழ்க்கையில் சோர்வு உண்டாக்கி இருக்கலாம். आपके जीवन में निराश को उत्पन्न ஆனா किया होगा। ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், लेकिन प्रभु परमेश्वर कहते நீ हैं
தோல்விக்காக நீ சோர்ந்து போகாதே. आपके हार के कारण आप निराश मत होइए। கர்த்தர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். परमेश्वर हार को वो विजय में बदल सकता है। தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறவர். परमेश्वर हार को वो विजय में बदल सकता है। தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவர். और हार को परमेश्वर विजय में இந்த बदल सकता யோசுவா है। ये जो योशुआ தேவசமூகத்தில் அமர்ந்திருந்து परमेश्वर के चरणों में அவர் इंतजार நோக்கி कर பார்த்தபடியினால उसके और देखा, அதே इसलिए தோல்வியை उसी हार को கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். परमेश्वर जय के समान बदल கர்த்தர் दिया। ஜெயமாய் மாற்றினார். परमेश्वर जय के समान அதே बदल दिया। போலதான் उसी तरह உங்கள் ही வாழ்க்கையிலே आपके जीवन में எது भी எந்தெந்த தோல்வி வருகிறதோ आपके जीवन में कौन से ஒரு प्रकार के தோல்வி हार आते हैं। கண்டிருக்கலாம், हो सकता है आप हार को தோல்வியை देखे பார்த்து होंगे, இருக்கலாம், हार को देखे தோல்வி होंगे, அனுபவித்து இருக்கலாம். हार को मुलाकात किए ஆனா होंगे, ஆண்டவராகிய தேவன் लेकिन प्रभु இந்த परमेश्वर நாளிலே इस दिनों அந்த में தோல்விக்கு சோர்ந்து போகாதே. इस हार को देखकर निराश मत होइए। கர்த்தர் எச்சரிக்கிறார். परमेश्वर चेतावनी देता है। கர்த்தர் எச்சரிக்கிறார். परमेश्वर चेतावनी देता है। கர்த்தர் உணர்த்துகிறார். परमेश्वर आपको स्मरण அந்த दिलाता है। தோல்வியை वो जो हार நான் ஜெயமாக மாற்றுவேன். मैं तुम्हारे लिए जय के நான் समान ஜெயமாக बदलूंगा। மாற்றுவேன். मैं तुम्हारे लिए जय के समान அப்போது बदल दूंगा। யோசுவாவுக்கு ஜெயமா மாற்றினது போல योशु को जो इस प्रकार जय के समान बदल இன்றைக்கு दिया था, நமக்கும் தேவன் மாற்ற வல்லவராக आज இருக்கிறார். वो हमारे लिए भी जय के समान बदलने के लिए सामर्थ्य है। हालेलुया. हालेलुया। எல்லாரும் கர்த்தரை हम சோதரிப்போம். सब परमेश्वर की स्तुति करेंगे। சோதரம் स्तुति हो, சோதரம் स्तुति சோதரம் हो, स्तुति हो। இழப்புகள் நிமித்தம், खोएपन के द्वारा, இழப்புகள் நிமித்தம், खोएपन के द्वारा சோத தோல்விகள் நிமித்தம் और हार के द्वारा நாம் சோர்ந்து போயிருப்போமானால் हम यदि निराश கர்த்தர் होंगे तो இதெல்லாம் கர்த்தர் மாற்றி परमेश्वर सब बदल कर சோதம் தோர்வெல்லாம் எடுத்து போட்டு और निराशपन सब கர்த்தர் निकाल कर உற்சாகப்படுத்தும்படியா परमेश्वर उत्साहित எல்லாம் करने के लिए கரங்களெல்லாம் சோதரம் பண்ணும். सब हाथों को उठाकर स्तुति சோதரம் करेंगे। சோதரம் स्तुति हो, 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 பைஷாலா प्रभु, மீனா स्तुति हो, நாமா स्तुति हो, லூராரா स्तुति हो, பௌரி स्तुति हो, காமா स्तुति हो, प्रभु। ஆண்டவரே சோதரம் राजा, சோதரம் स्तुति हो, சோதரம் स्तुति हो, சோதரம் स्तुति हो, சோதரம் स्तुति हो, ரதங்களை நம்பும் மனித இடறி விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனித இடறி விழுந்தார்கள். தேவனை நம்புனாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். தேவனை நம்புனாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். நிமிர்ந்து நின்றிடுவோம். கடிவேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சோத்திரம். அடுத்து நான் பார்க்கிற பொழுதோ और अगला हम देखते समय சோத்திரம் யோபின் புஸ்தகம், अय्यूब की किताब, யோபின் புஸ்தகத்திலே अय्यूब की किताब पर முதலாம் அதிகாரம் पहले अध्याय पर நான் வாசிக்கிற பொழுது हम वहां पर पढ़ते 10வது समय வசனத்தை வாசிப்போமானால், उसका 10वां वचन हम पढ़ते நீர் समय அவனையும் तू उन्हें அவன் வீட்டையும் और उसके घर को அவனுக்குண்டான எல்லாவற்றையும் और उसके सब நீ कुछ சுற்றி வேலெடுக்கவில்லையோ? क्या आपने बाड़ा बंद कर नहीं அவன் रखा है? கைகளின் கிரியைகளை और उसकी हाथों के कामों को ஆசீர்வதித்தீர். आशीर्वाद किए அவனுடைய சம்பத்து और उसकी संपत्ति தேசத்திலே பெருகியிருக்கிறது देश भर में फैल गई है என்று ஆண்டவராக தேவன் ऐसा प्रभु परमेश्वर யோபை பற்றியும் अय्यूब के बारे में, யோபுடைய ஆசீர்வாதத்தை பற்றியும் अय्यूब के आशीर्वाद के बारे में தேவனும் சொல்லுகிறான், परमेश्वर भी कहते हैं சாத்தானும் சொல்லுகிறான். और शैतान भी कहता है। சாத்தான் யோபுடைய குடும்பத்தை பற்றி நன்கு அறிந்திருக்கிறான். और शैतान जो है अय्यूब के परिवार के बारे में ठीक அப்ப तरीके से யோபுடைய जाना है। குடும்பம் तो अय्यूब के परिवार ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கிறது. वो आशीर्वाद पाया हुआ परिवार है। அதாவது அந்த குடும்பத்தை ஆண்டவர் புல்லுமாக வேலெடுத்து பாதுகாக்கிறார். उस परिवार को परमेश्वर पूरी रीति से बाड़ा बांध அந்த कर रक्षा किए। தேசத்திலே ஒரு தலைசிறந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். वो देश में उस शहर में एक नामचीन मनुष्य के तौर உஸ் पे दिखाई दे रहा தேசத்திலே ஒரு தலைசிறந்த மனிதனாய் है। और காணப்படுகிறான். उस शहर में एक नामचीन मनुष्य था वो। இப்படிப்பட்ட நாட்களிலே तो इस प्रकार के दिनों में ஆண்டவராக தேவன் प्रभु परमेश्वर சத்துருடத்தோட குறுக்கிட்டு போதோ और शत्रु उसके आड़ा आते அப்போ समय சத்துரு சொல்லுகிறான், तब शत्रु कहता है உன் கையை அந்த வீட்டை விட்டு யோபு விட்டு எடுத்துக்கலாம், அப்போது உன்னை முறுமுறுப்பான் தூஷிப்பான்னு சொல்லுகிறான். आप यदि उसके घर से आपके हाथ उठाओगे तो आपको गुड़गुड़ाएगा, आपको नकारेगा। तब परमेश्वर சத்துருவை பார்த்து परमेश्वर की அவனை ஜீவனை மட்டும் விடு, उसके जीवन को केवल छोड़ दे அதை எதுவும் தொடாத, और किसी पे ना என்னை हाथ मत மறுதலிக்க மாட்டான். वो
तो मुझे नकारेगा नहीं। 13 முதல் वो 13 से लेकर 20 வசனம் வரை வாசிப்பீர்களானா हम यदि 20 वचन तक அந்த पढ़ेंगे तो யோபுடைய வாழ்க்கையில इस अय्यूब के जीवन में திடீரென்று ஏற்பட்ட ஆபத்துக்கள், अचानक आए हुए सारे विपत्तियां, ஏற்படாத அதாவது திடீரென்று எதிர்பார்க்காத ஆபத்துக்கள், जो ना सोचने वाले आने वाले जो विपत्तियां, சோத்திரம், திடீரென்று अचानक யோபுடைய குடும்பத்தில் ஆபத்து வருகிறது. अय्यूब के जीवन में जो है बुराई या विपत्ति आती है, அவன் ஆடு மாடுகள் उसके जो भेड़ बकरियां எல்லாம் போகிறது, वो सब कुछ जाते हैं, மிருக ஜீவன் எல்லாம் போகிறது, और सारे जानवर जाते हैं, வேலைக்காரர் எல்லாம் और போகிறார்கள். सारे नौकर चले जाते हैं, சோதரம், மக்கள் 10 பிள்ளைகள் ஒரே நாள் மரித்து और போகிறார்கள். उनके बेटियां 10 लोग एक ही दिन मर जाते हैं। திடீரென்று अचानक होकर எதிர்பாராத நேரங்களிலே जो ना सोचने वाले समय ஆபத்து पर ஏற்படுகிற பொழுது जो बुराइयां आते समय அவன் சோர்ந்து போகிறான். वो निराश हो जाता அப்ப है। யோபுடைய வாழ்க்கையில तो अय्यूब के जीवन में சோர்வு எப்படி வருகிறதா? निराश कैसा आता है? எதிர்பார்க்காத சூழ்நிலை வருகிறது ஆபத்து. जो हम ना सोचने वाले समय में बुराई आ जाता है, நினைக்காத நேரத்தில் வருகிறது ஆபத்து. हम ना सोचने वाले समय में बुराई आ जाता है, எதிர்பார்க்காத சூழ்நிலை, वो ना सोचने वाले स्थितियां पर சோதரம், இழப்பு வேற, वो खोयापन अलग है, சோதரம், தோல்வி வேற, हार अलग है, திடீரென்று ஏற்படுகிற ஆபத்துக்கள் வேற, और अचानक होने वाली विपत्तियां अलग है, எதிர்பார்க்காத சூழ்நிலை. जो ना सोचने वाले उस समय पर யோபு எதிர்பார்க்கவில்லை. अय्यूब ने कभी सोचा ही नहीं, யோபு எதிர்பார்க்கவில்லை. अय्यूब ने कभी सोचा ही नहीं, யோபுடைய குடும்பத்தார் எதிர்பார்க்கவில்லை. और अय्यूब के परिवार वाले भी कभी सोचे யோபுடைய नहीं, பிள்ளைகள் எதிர்பார்க்கவில்லை. और अय्यूब के बच्चे भी कभी सोचे யோபுடைய नहीं, வேலைக்காரர் எதிர்பார்க்கவில்லை. और अय्यूब के नौकर भी सोचे नहीं, எதிர்பார்க்காத நிலைமையிலே, जो ना सोचने वाले उस स्थिति में, எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே जो ना सोचने वाली स्थितियों में யோபுடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் நடந்தது. अय्यूब के जीवन में विपत्तियां होने இது लगी, நிமித்தம் யோபு சோர்ந்து போனான். इसके द्वारा अय्यूब निराश हो गया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆகினால யோபுடைய வாழ்க்கையிலே इसलिए अय्यूब के जीवन में இப்படி इस प्रकार வாழ்க்கை எதிர்பாராத நிலைமையிலே, वो जीवन में ना सोचने वाले उस समय पर எதிர்பாராத சூழ்நிலையிலே और ना सोचने वाली स्थितियों में வாழ்க்கையில வந்த ஆபத்துக்களை கண்டு उसके जीवन में आने वाली அவன் विपत्तियों को சோர்ந்து देखकर போனான். वो निराश हो गया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அதான் महिमा हो। 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், वही 10वां என் अध्याय में ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, मेरे जो प्राण मेरे जीवन நான் को என் क्लेश करते हैं, துயரத்துக்குள்ளே, मेरे दुखों के अंदर துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து और मेरे दुख मेरे என் अंदर दुख को மனசு जगह देकर मेरा मन சஞ்சலத்தினாலே பேசுவே. वो व्याकुल के साथ मैं बात करूंगा। சோர்ந்து போகிறார். वो निराश हो जाता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। சோதரம், இப்படி ஒரு வாழ்க்கையிலே इस प्रकार उसके 10ஆம் जीवन में அதிகாரம் 11 12 வசனங்கள் 13 அதிகாரத்தை வாசிக்கும் போதோ 10 11 12 13 अध्याय पढ़ते வாழ்க்கையில समय சோர்ந்து போய் அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். वो जीवन में निराश होकर वो बात करते देख सकते हालेलुया, हैं। हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். இவ்விதமாக इस प्रकार நம்முடைய வாழ்க்கையில கூட हमारे जीवन में भी எதிர்பாராத நேரத்தில் வருகிறது ஆபத்து. जो हम ना सोचने वाले आने वाली विपत्तियां, ஹல்லேலூயா, हालेलुया, நாம் நினைச்சே பார்த்திருக்க हम மாட்டோம், कभी सोचे ही नहीं होंगे, நாம் யோசித்தே பார்த்திருக்க हम மாட்டோம். कभी विचार ही नहीं किए होंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அநேக விபத்துகள் நடக்கிறது பாருங்க, और कई प्रकार की विपत्तियां होती அநேக देखो, மரணம் வருகிறது பாருங்க. और कई प्रकार के मौत होते हैं ஒருத்தர் देखो। நல்ல முறையில பைக் ஓட்டிட்டு போயிருப்பான், अच्छे से ठीक से बाइक चलाता जाता होगा, எதிர்பாராத விதத்துல जो अचानक से அவன் கீழே விழுந்து वो नीचे गिरकर சோத்திரம் கை உடைஞ்சிருக்கும். उसका हाथ टूटा हुआ देखो। ஹல்லேலூயா. हालेलुया, எதிர்பார்க்காத விதம், वो सोचा ही ना होगा उस சும்மா प्रकार, இருப்பான், वो ऐसे ही अच्छा கீழே होगा, விழுந்து கை உடைஞ்சிருக்கும். वो नीचे गिरकर हाथ टूटा होगा, எதிர்பார்க்காத விதம். वो ना सोचा उस प्रकार हालेलुया, विपत्तियां। हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி அநேகர் வாழ்க்கையிலே तो इस प्रकार कई लोग के जीवन में எதிர்பார்க்கல, जो कभी सोचे நான் नहीं நினைச்சு थे, பார்க்கல, मैंने विचार नहीं किया, இதெல்லாம் நடக்குன்னு தெரியாது. वो क्या होगा करके मालूम नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। கடந்த நாட்களில் கூட पिछले दिनों में भी ஒரு சகோதரன் एक जो भाई ஹாஸ்பிட்டலுக்கு போகிற போது, हॉस्पिटल में जाते समय ही ஹாஸ்பிட்டல் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போகிறார். वो बदन को ठीक नहीं था शरीर சகோதரன் में, तो போகிற दवा- போதே वो जाते समय அவன் ही வாழ்க்கையில மரித்து போறார். वो जीवन में मर रहा था। அது எதிர்பார்க்காத நிலைமை. वो ना सोचने वाली स्थितियों में இன்றைக்கு आज ஜனங்களுக்குள்ள लोग के अंदर எதிர்பார்க்க சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. जो ना सोचने वाला संभव हो ही रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு மக்கள் பயத்திலே காணப்படுகிறார்கள். आज लोग भय के साथ दिखाई दे சகோதரன் रहे हैं। வெளியே போனா, बाहर जाएंगे तो சகோதரன் வீட்டை விட்டு வெளியே போனா, घर से बाहर जाएंगे तो வீட்டுக்கு வருகிற வரைக்கும் घर में आने तक சமாதானம் இல்லையா? वो शांति नहीं வீட்டில் है।
இருக்கிற மக்கள் சமாதானம் இல்லை. वो घर में रहने वाले लोगों के लिए शांति சுகத்தோடு नहीं है। வருவார்களா? वो फिर से आएंगे क्या? சுகத்தோடு सुख வருவார்களா? के साथ आएंगे क्या? நல்ல முறை வருவார்களா अच्छे से आएंगे क्या? என்கிற கேள்வி ऐसा एक प्रश्न இன்னைக்கு ஜனங்களுக்கு எழும்பி விட்டது. आज लोगों के अंदर उठ रहा है। சோர்ந்து போறா, वो निराश हो जाता அடிக்கடிக்கு நடக்குது. है। वो तुरंत तुरंत होता சோர்ந்து है। பக்கத்து வீடு நல்லா இருந்தா आजू बाजू अच्छे சோர்ந்து थे, அந்த வீடு இன்னைக்கு கொரோனா வந்துட்டு लेकिन आज उनके घर में அதை कोरोना आ गया। நினைச்சு பார்க்கல. वो सोचे भी नहीं थे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பில்டிங்ல கொரோனா வந்து விட்டது, ये बच्चे को कोरोना आ गया, இந்த பில்டிங்ல கொரோனா வந்து விட்டது, ये बिल्डिंग में कोरोना आ गया, நினைச்சு பார்க்கல. ऐसा सोचा ही नहीं। சோர்ந்து யோசித்து பாருங்க. आज सोच कर அப்ப देखिए, திடீர் திடீர் என்று ஏற்படுகிற ஆபத்துக்கள், तो अचानक अचानक होने वाली जो சோர்ந்து विपत्तियां, எதிர்பாரா சூழ்நிலை வருகிற ஆபத்துக்கள், जो हम ना सोचने वाली जो आने वाली இதை विपत्तियां, பார்த்து इसे देखकर இன்னைக்கு अनेक தேசத்துல சோர்ந்து போயிட்டாங்க. आज देश में कई लोग निराश हो गए हैं। இருக்கிறது போகுது மேலு, இருக்கிறத விட போகிறது மேலு. वो रहने से जाना अच्छा है घर घर, சாப்பாடு இல்ல, और भोजन नहीं है, சோதரம் ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। சற்று சிந்தித்து பாருங்க. तो जरा सोच कर देखिए, அதான் சொத்து ஆண்டவராக தேவன் वही प्रभु परमेश्वर லூக்காவின் புஸ்தகம் लूका की किताब 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 26வது வசனத்தை வாசிப்போமானால், उसका 26वां वचन पढ़ते समय, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், और आकाश के सारे कार्य हिला ஆதலால் जाएगा। பூமியின் மேல் வரும் इसलिए पृथ्वी पर आएगा, ஆபத்துக்களுக்கு பயந்து और विपत्तियों को डर मानकर எதிர்பார்த்திருக்கிறதினால் आप राह देख रहे हो, इसलिए மனுஷனுடைய இருதயங்கள் சோர்ந்து போகும். मनुष्य के हृदय वो निराश हो जाएगा, மனுஷ இருதயம் சோர்ந்து போகும். वो मनुष्य का हृदय निराश हो அப்ப जाएगा। நாட்கள் நாம் யோசித்து பார்த்து तो इस दिनों में हम सोच कर நம்முடைய देखकर, வாழ்க்கையில हमारे जीवन में, நம்முடைய ஜீவங்களிலே हमारी जिंदगी में திடீர் திடீர் வருகிற ஆபத்துக்கள், जो अचानक अचानक आने वाली विपत्तियां திடீர் நடக்கிற சம்பவங்களை और अचानक होने वाली संभव ஒருத்தன் பார்த்து இன்னைக்கு சோர்ந்து போறான் आज மனுஷன். देखकर मनुष्य निराश हो जाता நல்லா है। ஜெபிக்கிறவங்க தான், अच्छे प्रार्थना करने वाले நல்லா ये, ஊழியம் செய்யறவங்க தான், अच्छे सेवकाई करने वाले நல்ல ये, விசுவாசி தான், अच्छे विश्वासी है, நல்ல சோதரம் ஆவிக்கிறவர் தான், अच्छे आत्मिक लोग ही है। திடீர் திடீர் நடக்கிற சம்பவத்தை பார்த்து अचानक अचानक होने वाले संभव को எனக்கு ஏன் देखकर இப்படி நடக்கணும், मेरे लिए क्यों ऐसा होना है, எனக்கு ஏன் இப்படி செய்யணும், मेरे लिए क्यों ऐसा நான் करना நல்லா है, தான் ஜெபம் பண்றேனே, मैं तो अच्छा प्रार्थना करता நல்லா हूँ, தான் ஆண்டு ஆராதிக்கிறேனே, मैं अच्छे परमेश्वर को आराधना करता ஆண்டுக்கு हूँ, பிரியமா வாழ்கிறேனே, परमेश्वर को प्रिय बनकर जी रहा எனக்கு हूँ, ஏன் இப்படி, लेकिन मेरे लिए क्यों ऐसा, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, मेरे लिए क्यों इस प्रकार के எனக்கு जीवन, ஏன் இப்படிப்பட்ட तो காரியங்கள் मेरे लिए क्यों इस प्रकार के कार्य, என்று ऐसा அவர்கள் வாழ்க்கையில் திகைக்கிறார்கள். उनके जीवन में वो सोच लेते யோசித்து हैं। பாருங்க. तो सोच कर देखिए, ஒருவேளை और இதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், इसके लिए परमेश्वर ने कहा, அது அனுபவிக்கிற உபத்திரவத்து நிமித்தம் जो आप अनुभव करने उबत्र के நீங்க द्वारा சோர்ந்து போகாது இருக்கணும், आप निराश नहीं होना है, நீங்க சோர்ந்து போகாம இருப்பதற்காக आप निराश नहीं होना, அன்று इसलिए பவுல் ஜெபித்தது போல उस दिन पौल जिस प्रकार प्रार्थना இயேசுவானவர் किया, இப்போது ஜெபம் பண்ணி கொண்டே और இருக்கிறார். यीशु मसीह हमारे लिए आज भी वो प्रार्थना உங்கள் कर रहे हैं। வாழ்க்கையில எந்த ஆபத்தை கண்டு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க, तो हो सकता है आपके जीवन में कौन से प्रकार की विपत्ति को எந்த देखकर आप ஆபத்தை डर கண்டு गए, கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, और किस प्रकार विपत्ति देखकर आप व्याकुल हो रहे हैं, ஆபத்தை பார்த்து பார்த்து आप विपत्ति को देख சோத देखकर, சம்பவங்களை பார்த்து பார்த்து संभव को देख देखकर ஜெபிக்க முடியல, प्रार्थना कर नहीं पा வேதத்தை रहे, வாசிக்க முடியல, शास्त्र को पढ़ नहीं पा रहे, கர்த்தரோடு உறவாட முடியல, और परमेश्वर के साथ संगति எல்லாம் नहीं தடையா पा रहे, இருக்கா, सब कुछ रुकावट இன்றைக்கு है எடுத்து क्या? தூரம் எடுத்து வீசி போடுங்க, ये आज से सब कुछ निकाल कर फेंक இன்றைக்கு दीजिए, தூரம் வீசி போடுங்க. आज दूर फेंक दीजिए, என்னென்ன தடையா இருக்கிறது, और जो रुकावट என்னென்ன है, தடையான காரியங்கள் और இருக்கிறது, जो रुकावट भरे कार्य அதையெல்லாம் क्या தூக்கி है, வீசி போட்டு वो सब निकाल कर ஆண்டவராக फेंक कर தேவனை தேடிப்பா. प्रभु परमेश्वर को ढूंढ कर देखिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। தேவனை தேடிப்பார், तो परमेश्वर को ढूंढ कर देखिए, கர்த்தரை தேடிப்பார், परमेश्वर को ढूंढ कर देखिए, கர்த்தரை தேடிப்பார். परमेश्वर को ढूंढ कर देखिए, ஆண்டவராக தேவன் प्रभु உங்க परमेश्वर சோர்வை கர்த்தர் மாற்றுவார், आपके निराशपन को बदल देगा, உங்க சோர்வை மாற்றுவார். आपके निराश को बदलेगा। யோபு அப்படி விதமாகத்தான் अय्यूब उस प्रकार சோதரன் की, கர்த்தரை தேடினான், उसने परमेश्वर को ढूंढा, கர்த்தரை தேடினபடியினாலே, परमेश्वर को ढूंढा, கர்த்தரை इसलिए நம்பிக்கை வைத்திருந்தபடியினாலே परमेश्वर के ऊपर भरोसा रखा, इसलिए சோர்வெல்லாம் கர்த்தர் மாற்றி விட்டார், उसके सारे निराशपन को परमेश्वर ने சோர்வெல்லாம் बदल கர்த்தர் மாற்றி दिया, விட்டார். उसके निराशपन को ஆனா बदल எதை दिया, கண்டு சோர்ந்து போகாதே, इसलिए आप निराश வரும் मत வேதம் சொன்னது आएगा, ஆண்டோட शास्त्र வருகை நாளிலே का उनके आगमन के சோதரன் जीवन என்னென்ன में சம்பவம் நடக்கும், क्या क्या संभव होगा। மத்தேயு 24ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. मत्ती के 24वां अध्याय में कहा गया சோதரன் है, ஆங்காங்க மரணங்கள் வரும், और यहाँ वहाँ मौत होगा, சோதரன் ஆங்காங்க சம்பவம் நடக்கும், और यहाँ वहाँ संभव होगा, இதெல்லாம் கேள்விப்படுவே, ये सब आप सुनोगे, சோர்ந்து போகாத, आप निराश मत இது होइए, கடைசி காலம், ये अंतिम ஆனா दिन, சோர்ந்து போகாது इसलिए இருங்கள், आप निराश मत நீங்கள் होइए, ஜெபித்து आप लोग प्रार्थना உங்களை करके ஆயத்தப்படுத்திக் आप கொள்ளுங்கள், अपने आप को तैयार कर உங்களை लीजिए, ஆயத்தப்படுத்திக் आप கொள்ளுங்கள். अपने आप को तैयार कर लीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की சோத்திரம். महिमा हो। நான்காவதாக और चौथा जो நான் है, பார்க்கிற போதோ हम देखते समय சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்
ஆதியாகமம் புஸ்தகத்துல उत्पत्ति की किताब நான் வாசிப்போமானால் हम पढ़ते समय 42ஆம் அதிகாரம் 42वां अध्याय 28வது வசனத்தில் வாசிக்கும் போதோ उसका 28वां वचन पढ़ते समय யாக்கோபின் புத்திரர் याकूब का पुत्र சோத்திரம் பஞ்சம் ஏற்பட்டபடியினால் वो अकाल हुआ इसलिए சோத்திரம் அந்த பஞ்சம் போக்குவதற்காக தானியத்துக்காக சோத்திரம் எகிப்துக்கு வருகிறார்கள். वो अकाल मिटने तक वो अनाज के लिए वो சோத்திரம் मिस्र में आते எகிப்துக்கு हैं. வருகிற பொழுது मिस्र में आते समय அங்க யோசேப்பு தலைவனா இருக்கிறான். वहां पर यूसुफ जो है नेता के அப்ப समान था. யோசேப்பு தலைவனா இருக்கிற பொழுது तो यूसुफ नेता था யோசேப்பு इसलिए தான் எல்லா தானியத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். और यूसुफ भी सब अनाज को दे रहा है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா யோசேப்புக்கு लेकिन यूसुफ தன் को சகோதரனை கண்டுபிடிச்சிட்டான். अपने भाई है करके वो पहचान ஆனா लिया, சகோதரருக்கு தெரியவில்லை. लेकिन भाई लोग नहीं पहचान पाए. ஆகையினால इसलिए சோதம் யோசேப்பு அவளெல்லாம் பரிசோதித்து यूसुफ उन पर जांच அவன் कर சோதம் 3 நாள் தங்க வச்சு और 3 दिन उन्हें इंतजार कर மறைமுகமா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். एकदम गुप्त रीति से सारे कार्य தன் कर रहा சகோதரன் था. இருக்கிறானா, वो भाई है क्या, தகப்பன் இருக்கிறானா, मेरा पिता है क्या, இதெல்லாம் விசாரிச்சுட்டு सब कुछ पूछताछ அவங்க करता. தானியத்தெல்லாம் கொடுத்து அனுப்புறான். वो अनाज को देकर भेजता है उन्हें. தானியத்தெல்லாம் கொடுத்து அனுப்புகிற போது सब अनाज देकर भेजते समय அவர்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் और वे उनके भाई दिए हुए सारे पैसे, தானியத்து கொடுத்த பணத்தை எல்லாம் वो अनाज के लिए दिए हुए पैसे அவன் பையில அப்படியே போட்டு கட்ட சொல்லிட்டான். और उनके उसमें थैली में बांधने के लिए कह दिया. அவருடைய பைகளிலே தானிய பையில போட்டு கட்ட சொல்லிட்டான். और उनके अनाज के थैली में डालकर बांधने के लिए कह दिया. அவர்கள் போகிற பாதையிலே और वे जाते समय சோத்திரம் ஆகினாலே தன்னுடைய மிருக ஜீவனங்களுக்கு தானியம் போட வேண்டும் என்று वे अपने जानवरों को अनाज देना है कर அவர்கள் சோத்திரம் தன்னுடைய தானிய பையை அவுக்கிற போது वे अपने अनाज के थैली को खोलते தன்னுடைய समय கொடுத்த பணம் எல்லாம் अपने दिए हुए सारे पैसे திரும்ப வந்திருக்கிறது. फिर से हमारे अंदर आया है. ஹல்லேலூயா. हालेलुया. 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 28वां वचन தன் पढ़ते समय சகோதரரை பார்த்து अपने भाई என் देखकर பணம் திரும்ப வந்திருக்கிறது, और मेरा पैसा मेरे पास இதோ फिर आया. அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். देखो ये मेरे थैली में है कर कर அப்பொழுது அவருடைய இருதயம் तब उनका हृदय சோர்ந்து போய் निराश होकर அவர்கள் பயந்து वे लोग भय होकर ஒருவரை ஒருவர் பார்த்து और एक दूसरे को தேவன் देखकर நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். परमेश्वर ने इस प्रकार हमारे लिए क्यों किया कर कर कहा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ சோர்வு எப்படி வருகிறது? तो निराश कैसे आता है. இழப்பு வருகிற போது வருகிறது. खोयापन आते समय आता है. சோர்வு எப்படி तो வருகிறது? निराश कैसा आता है. தோல்விகள் வருகிற போது வருகிறது. हार आते समय आता है. சோர்வு எப்படி तो வருகிறது? निराश कैसे आता है. திடீரென்று எதிர்பாராத சூழ்நிலை ஆபத்து வருகிற போது வருகிறது. जो अचानक विपत्ति आने से निराश आता है. நான்காவது और चौथा जो சோர்வு எப்படி வருகிறது निराशपन என்றால் कैसे आता है. அடுத்து जो अगला अगला ஆபத்து என்ன நடக்குமோ, जो बुराई विपत्ति क्या அடுத்து என்ன நடக்குமோ जो अगला क्या होगा என்ற कर இக்கட்டான சூழ்நிலை इस प्रकार के दबावपन की சந்திக்கிற स्थितियां போது जो मुलाकात करते समय சோர்வு வந்துரும். वो निराश आ जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த யோசேப்பின் சகோதரர் इस यूसुफ के जो भाई थे, யோசேப்பு எகிப்து தேசம் வந்ததுல இருந்து यूसुफ मिस्र அவங்க देश में आए जब சந்திக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. से, वो सब मुलाकात किया हुआ कार्य एकदम अलगपन का था. தப்பிச்சு வந்தா போதுன்னு வரானுங்க. वो बच के आएंगे करके सोच कर அந்த आते हैं. பாதை வழியில பார்த்தா वो आकर அவன் बीच रास्ते में கோணி देखते हैं, பையில அவன் பணம் இருக்கிறது. उनके थैली में उनका पैसा இத पड़ा हुआ है. பார்த்த உடனே इसे देखते அவன் ही இருதயம் அப்படியே சோர்ந்து போச்சு. उनका हृदय सब निराश இனி हो என்ன गया. நடக்குமோ, अभी आगे क्या இனி होगा என்ன நடக்குமோ, और आगे क्या होगा இனி என்ன சம்பவம் நடக்குமோ और आगे क्या संभव होगा. என்று ऐसा இக்கட்டான சூழ்நிலை நிமித்தம் சோர்ந்து போனார். ये दबावपन की जो परिस्थिति को देखकर वो निराश हो गए. அநேக மக்கள் சோர்ந்து போயிட்டாங்க. आज कई लोग निराश हो गए. அடுத்த மாசம் என்ன நடக்குமோ, अगला महीना क्या होगा, நாளைக்கு என்ன कल நடக்குமோ, क्या होगा. 30ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கான். वो 30 तारीख तक कहा गया है. அடுத்த 30 என்ன அடுத்த மாசம் என்ன நடக்குமோ, अगला महीना क्या होगा. கம்பெனி திறப்பானா, कंपनी खुलेगा வேலை क्या, திறக்குமா, वो काम खुलेगा क्या, ஸ்கூல் திறக்குமா, स्कूल खुलेगा क्या, வேலை கிடைக்குமா, नौकरी मिलेगा क्या, அடுத்தடுத்து என்ன நடக்கும் अगला अगला क्या होगा. என்று ऐसा மக்கள் लोग जो है இக்கட்டான சூழ்நிலை இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறார். जो दबावपन की स्थितियों को देखकर वो निराश हो गए எல்லாம் हैं. சோர்ந்து போயிருக்கிறார். सब कुछ निराश हो गए. படித்தவனும் சோர்ந்து वो போகிறான், पढ़ा हुआ भी निराश है. வசதி உள்ளவனும் சோர்ந்து जो போகிறான், धनवानी वो भी निराश है. ஏழையும் சோர்ந்து जो போகிறான், गरीब है वो भी निराश है. எல்லாரும் சோர்ந்து போகிறான். सब लोग निराश हो அப்ப गए. வாழ்க்கை இக்கட்டான சூழ்நிலை, तो जीवन में एक दबावपन की स्थिति, அடுத்தடுத்து வருகிற சூழ்நிலை, जो अगला अगला आने वाली स्थिति क्या होगा, அடுத்த ஒரு சூழ்நிலையில जो आने वाली स्थिति क्या होगा அவன் करके என்ன நடக்கும், क्या होगा, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. कल क्या होगा करके मालूम नहीं है. ஹல்லேலூயா.
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் अगला पल क्या होगा அடுத்த நிமிஷம் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் अगला क्षण भर में क्या என்பதை जीवन में होगा करके மனுஷனுக்கு தெரியல मनुष्य नहीं जानता है ஆகையினால் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறான் इसीलिए वो दबाव पर की स्थिति में है இக்கட்டான சூழ்நிலை இருந்து दबावपन की स्थिति में வாழ்க்கையிலே रहकर उसके जीवन சோர்ந்து में போகிறான் वो निराश हो जाता है அன்பானவர்களே प्यारे लोगों இந்த யோசேப்பின் சகோதரரை போல इस यूसुफ के भाई के இந்த समान யாக்கோபின் புத்திரரை போல इस याकूब के पुत्र के நீங்கள் ஒரு समान இக்கட்டான சூழ்நிலை காணப்படுகிறீர்களா क्या आप दबाव पर इस स्थितियों में है அடுத்து क्या என்ன நடக்கும் कल क्या होगा அடுத்து என்ன நடக்கும் अगला क्या होगा அடுத்து என்ன சம்பவம் நடக்கும் अगला क्या संभव होगा ஒன்றும் தெரியலையே कुछ भी नहीं मालूम என்ன है கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா ऐसा व्याकुल हो रहे இதான் क्या சோர்ந்து போயிருக்கிறீர்களா क्या आप निराश हो गए क्या இயேசுவை நோக்கி பாருங்கள் यीशु को और இயேசுவை देखकर நோக்கி பாருங்கள் यीशु की और அவர் देखो நோக்கி பார்த்த முகங்கள் उसके और देखे ஒரு हुए चेहरे நாள் வெட்கப்பட்டு போகவில்லை वो कभी लज्जित नहीं हुआ है ஒரு நாள் வெறுமே திரும்பி போனதில்லை वो कभी खाली लौटा नहीं है ஒரு நாள் வெட்கப்பட்டு போகல और वो कभी ஒரு लज्जित नहीं நாள் हुआ है வெட்கப்பட்டு போகவில்லை और वो कभी लज्जित नहीं हुआ है கர்த்தர் ஒரு முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் परमेश्वर उनके चेहरे को प्रकाशित किया है கர்த்தருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க और பண்ணினார் परमेश्वर उनके जीवन को प्रकाशित அப்ப இந்த किया है நாட்களிலே तो इस दिनों में ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु உங்கள் परमेश्वर ही வாழ்க்கையில் வருகிற आपके जीवन में இக்கட்டான आने சூழ் நிமித்தம் सारे दबाव நீங்கள் की சோர்ந்து स्थितियों में போயிருந்தால் यदि आप निराशपन हो நீங்கள் गए சோர்ந்து तो போயிருந்தால் आप निराश हो உங்கள் गए சோர்வை हो மாற்ற तो வல்லவராக आपके இருக்கிறார் निराशपन को बदलने के लिए आया है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அடுத்து என்ன நடக்கும் கவலைப்படாதீங்க अगला क्या होगा करके निराश உங்களை मत होइए ரட்சித்த ஆண்டவர் கைவிட மாட்டார் आपको उद्धार किया हुआ परमेश्वर आपको त्यागेगा அபிஷேகம் नहीं பண்ணி கைவிட மாட்டார் आपको अभिषेक किया हुआ कभी वो அழைத்த त्यागेगा தேவன் नहीं கைவிட மாட்டார் और बुलाया हुआ परमेश्वर कभी त्यागेगा नहीं ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा சற்று हो சிந்தித்து பாருங்க तो जरा सोच कर देखिए சற்று யோசித்து तो பாருங்க जरा विचार करके ஏன் देखिए கலங்குகிறாய் तो क्यों व्याकुल होते ஏன் हो திகைக்கிறாய் क्यों चिंता என் उड़ाते हो ஆத்துமாவே हे मेरे प्राण கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு परमेश्वर की और என்று इंतजार தாவீது कर। சொன்னாரே ऐसा दाऊद ने कहा இன்னைக்கு உன் ஆத்துமா கலங்குகிறது क्यों आज का प्राण இன்னைக்கு व्याकुल ஏன் हो உங்கள் रहा है ஆத்துமா சோர்ந்து போகிறது आज क्यों आपका प्राण கர்த்தரை निराश हो நோக்கி रहा है பாருங்கள் परमेश्वर की और கர்த்தர் देखिए சோர்வை மாற்ற வல்லவராக परमेश्वर இருக்கிறார் निराशपन को बदल சோர்ந்து सकता है போகாது இருக்க வேண்டும் என்று आप निराश नहीं होना है கர்த்தர் कर நமக்காக வேடல் பண்ணி கொண்டிருக்கிறார் परमेश्वर हमारे लिए वो विलाप कर रहा है ஆகினாலே इसलिए உங்கள் வாழ்க்கையிலே आपके जीवन में எதிர்பாராத சூழ்நிலை வருகிற ஆபத்துக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களா जो ना सोचने वाले का विपत्ति को देखकर निराश हुआ है क्या இக்கட்டான சூழ்நிலை திடீரென்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே जो अचानक जो आने वाले அடுத்தடுத்து வருகிற இக்கட்டான சூழ்நிலை கண்டு और अगला अगला आने वाला विपत्तियों को देखकर சோர்ந்து போயிருக்கிறீர்களா आप निराश हो रहे हैं क्या கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் परमेश्वर बदलने के लिए शामिल எல்லாரும் இந்த கர சோத்திரம் பண்ணலாமா सब इसके लिए स्तुति करेंगे ஆண்டவரே, क्या हे प्रभु திடீரென்று ஒரு ஆபத்துகளை கண்டு जो अचानक आने वाली நான் विपत्तियां சோர்ந்து போயிருக்கிறேனே मैं निराश हुआ हूँ அடுத்தடுத்து வருகிற जो अगला अगला होने இக்கட்டான वाले சூழ்நிலை கண்டு जो दबावपन की स्थितियों को என் வாழ்க்கை देखकर சோர்ந்து போயிருக்கிறது मेरा जीवन निराश हो இதிலிருந்து गया என்னை மீட்டு इससे मुझे என்னை छुड़ाकर ஆசீர்வதியும் मुझे ஆண்டவரே आशीर्वाद कीजिए சோர்வை प्रभु மாற்றமையா मुझे என்று बदल दीजिए பிறர் प्रभु எல்லாரும் कहकर சோதரம் பண்ணும் सब स्तुति करेंगे நல்ல ஆண்டவரே स्तुति हो, சோதரம் स्तुति हो, சோதரம் स्तुति हो। சோதரம் சோதரம் राजा, தகப்பனே சோதரம் தகப்பனே தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே தகப்பனே சோதரம் 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 பைஷாலா மீனா நாமா தூரா ராபா ஓ பௌரி காம ஷக நீ காமா தீரா ராபா லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே சோதரம் நல்ல தகப்பனே ஹalleluya கூப்பிடும் யாவருக்கு ஐயாருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கு ஐயாருகில் இருப்பவரே குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு ரே என்னேசு ராஜா தோத்திரோ என்னேசு ராஜா தோத்திரோ தோத்திரமே தோத்திரமே ஐயா தோத்திரமே தோத்திரமே உயிர்வுள்ள நாள் எல்லாமே ஹalleluya हालेलुया
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அடுத்ததாக तो अगला जो है ரோமரின் புஸ்தகம் रोमियो की மார்க்கு புஸ்தகம் मार्कुस की किताब 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 3வது வசனத்தை வாசிப்போமானால், उसका 3रा वचन पढ़ते समय இவர்களில் சிலர் इन लोगों में से कई தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் वो दूर जिले से आए हैं, நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் और यदि मैं इन्हें भूखा घर भेज दूंगा வழியிலே तो சொந்து போவார்களே என்றார். वे मार्ग में निराश हो जाएंगे कर कर कहा। அதற்கு அவருடைய சீஷர்கள், उसके लिए उनके இந்த चेलों வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேருக்கு திருப்தியாக்க கூடும் என்றார். और ये जंगल में से इतनी रोटियां कहां से ले आए और इन्हें तृप्त होगा करके उसने कहा। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப இயேசுவானவர் तो यीशु मसीह जो है சோதரம் ஜனங்களை लोगों को சோதரம் ஒரு 3 நாள் वो 3 दिन சோதரம் விசேஷமான கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். और विशेषता की मंडली चला रहे हैं திரளான ஜனங்கள் வந்து और இருக்கிறார்கள். बड़ी भीड़ लोग आए 3 हैं நாள் மீட்டிங் நடக்கிறது. और 3 दिन वहां पर मंडली हो 3 रहा है, நாள் ஒருத்தரும் சாப்பாடு இல்லை. लेकिन वो 3 दिन किसी को கடைசி भोजन நாள் नहीं, முடிக்க போகிறார். वो अंतिम दिनों में खत्म அவர் करने वाले। சீஷர்களை பார்த்து சொல்றாரு, तब चेलों को देखकर कहते हैं, திரளான ஜனங்கள் வீட்டுக்கு போகும்போது ये इतने बड़े भीड़ जो घर जाते சில समय பேர் அருகாமல் வந்திருக்கிறா, कई लोग बाजू से आए हैं, ஆனா சில பேர் கிட்ட இருந்து வந்திருக்கிறா, कई लोग बाजू से आए हैं சில பேர் தூரத்துல வந்திருக்கிறா. और कई लोग दूर से आए हैं। தூரமா இருக்கிறவங்க जो दूर से आए हुए लोग போகும்போது சோர்ந்து போவார்களே, वे निराश हो जाएंगे, ஆகினால इसलिए பட்டினை அனுப்ப எனக்கு மனசு இல்லை. और इन्हें भूखा लौटाना मेरे लिए इच्छा नहीं அப்ப है। இவ்வளவு ஜனத்துக்கு எங்க போறது சாப்பாடு? तब चेले लोग ने कहा कि इतने लोगों के लिए कहां से भोजन लाएंगे? ஏதாவது பட்டண கிராமம் தான் வாங்கலாம், यहाँ पर शहर होगा तो ले सकते हैं, இது வனாந்திரம் எங்க கிடைக்கும்? ये तो जंगल है, कहाँ मिलेगा? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ சோறு எப்போ வருது பாருங்க. तो निराश कभी आता है देखो, சோறு இழப்பு வந்தா வந்துரும், खोयापन आएगा तो आता है, தோல்வி வந்தா வந்துரும், हार आएगा तो आता है, திடுக்கிடும் எதிர்பாராத ஆபத்து வந்தா வந்துரும். और अचानक जो आने वाली विपत्तियों से आता है, அடுத்தடுத்து நடக்கிற இக்கட்டான சூழ்நிலைகள், और अगला अगला जो होने वाले जो दबावपन से, சோதரம் அந்த சூழ்நிலை என்ன நடக்குமோ वो स्थिति में क्या அந்த होगा, சூழ்நிலை பார்த்து சோறு தானா வந்துரும். वो स्थितियों को देखकर हार निराशपन अपने आप ही आ जाएगा। அஞ்சாவது பார்க்கிற போதோ और पांचवा हम देखते समय தேவைகள் சந்திக்கப்படவில்லைனா, जो हमारी जरूरत पूरा नहीं होता है, தேவைகள் சந்திக்கப்படாமல் போகும்போது, हमारी जरूरत पूरा नहीं होता है, தேவைகள் तभी கிடைக்காம இருந்தா हमारी जरूरत ना मिलने के कारण சோர்ந்து போகும். वो निराश हो जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। தேவைகள், हमारी ஒரு जरूरत, மனுஷனுடைய தேவை, जो मनुष्य की जरूरत ஒவ்வொரு நாளும் प्रत्येक दिन அநேக தேவை இருக்கிறது. कई प्रकार की जरूरत அந்த है, தேவை கிடைக்கலன்னா वो जरूरत नहीं मिला तो அவன் சோர்ந்து போறான். वो निराश हो जाता है। ஆட்டோ ஓட்டுறவங்க वो रिक्शा चलाने वाले, அன்னைக்கு வியாபாரம் கிடைக்கலனா उनका उस दिन का வாழ்க்கை धंधा नहीं சோர்ந்து होगा போகிறது. तो उनका जीवन निराश हो जाता है। சோது வியாபாரம் செய்கிறவங்க जो धंधा करने அந்த वाले வியாபாரம் அன்னைக்குள்ள வியாபாரம் நடக்கலனா उस दिन का धंधा नहीं हुआ அவன் तो சோர்ந்து போறான். वे निराश हो जाते हैं। சோதரம் வாடகை தரணும், और भाड़ा देना சோதரம் है, இப்படி மால் பாக்கி இருக்கு, जो माल बाकी சோதரம் है, கடன் இருக்கு, जो இதெல்லாம் कर्ज- எப்படி அடைக்க? कर्ज है, कैसे சோர்ந்து चुकाऊंगा, போகிறான். वो निराश हो அவன் जाते हैं। தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால், उनकी जरूरत पूरा नहीं होता है तो, ஒரு நாளுக்குள்ள தேவை சந்திக்கப்படலனா एक दिन की जरूरत पूरा नहीं होता है அவன் तो சோர்ந்து போகிறான். वो निराश हो जाते ஒரு हैं। மாத தேவை சந்திக்கப்படவில்லை और என்றால் एक महीने की जरूरत हमारे लिए पूरा नहीं हुआ அவன் तो சோர்ந்து போகிறான். हम वो நிராश हो जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे ஒவ்வொரு जीवन में குடும்ப தேவைகள் அநேகம் இருக்கிறது. हर एक परिवार की जरूरत कई சோத प्रकार வேலை की இல்ல, है। नौकरी नहीं है, சோத ஒன்றுமே இல்ல, வியாபாரம் இல்ல, कुछ भी नहीं है, धंधा नहीं வருமானம் है, இல்ல, आमदनी नहीं है, எதுவுமே இல்லையே. कुछ भी नहीं है, சோத என்ன செய்ய? हम क्या தேவை करेंगे? சந்திக்கப்படலையே. हमारी जरूरत पूरा नहीं हो சோத रहा है, கவலைப்படாதிருங்கள். आप चिंता मत அதான் करिए। ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने ஆகாயத்து பறவைகளை கவனித்து कहा, பாருங்கள், आकाश की पक्षी की और ध्यान காட்டு दीजिए புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், और जंगलों के वृक्ष को அவைகளை ध्यान போஷிக்கிறவர் दीजिए। उनको तृप्त करने உங்களை वाला போஷிக்க वो மாட்டாரா? आपको भी तृप्त नहीं ஆக करेगा क्या? தேவை சந்திக்கப்படல, इसलिए आपकी जरूरत पूरा नहीं हुआ நீ है, சோர்ந்து போகவே போகாதீங்க. इसलिए आप निराश मत होइए। சோர்ந்து போகவே போகாத. आप कभी निराश ही मत தேவை होइए। சந்திக்கப்படும், சோர்ந்து போகாத. आपकी जरूरत पूरा नहीं हुआ, कभी உங்களை निराश मत होइए। அழைத்தவர் உண்மை உள்ளவர், आपको बुलाया हुआ परमेश्वर वो सच्चा உங்களை प्रभु है, தெரிந்து கொண்டவர் உண்மை आपको உள்ளவர், चुना हुआ परमेश्वर सच्चा प्रभु உங்களை है, ஆண்டவர் முன்குறித்தவர் உண்மை உள்ளவர், आपको चुना हुआ परमेश्वर वो உங்கள் सच्चा மேல் தமது परमेश्वर, அபிஷேகத்தை வைத்தவர் உண்மை உள்ளவர், आपके ऊपर अभिषेक को रखा हुआ परमेश्वर உங்களை सच्चा है, ஆண்டவர் ரட்சித்தது உண்மை உள்ளவர், आपको उद्धार किया हुआ परमेश्वर वो सच्चा உங்களுக்காக प्रभु है, ரத்தத்தை சிந்தினவர் உண்மை உள்ளவர், आपके लिए लहू बहाया हुआ परमेश्वर वो सच्चा प्रभु உங்களுக்காக है, சிலுவையில் தொங்கினவர் உண்மை உள்ளவர். आपके लिए क्रूस पर लटकाएगा परमेश्वर वो सच्चा ஆகினால प्रभु है। தாயின் தகப்பனை கைவிட்டாலும் इसलिए माता पिता यदि கர்த்தர் छोड़ ஒரு दे तो भी, நாள் கைவிடவே மாட்டார். लेकिन परमेश्वर कभी वो त्यागेगा नहीं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆகினால इसलिए மழையை காண மாட்டாய், आप बारिश को नहीं देखोगे,
காற்றையும் காண और மாட்டாய், हवा को नहीं ஆனா देखोगे, உன்னுடைய மிருக ஜீவன்களும் लेकिन आपके सारे நீங்களும் जीव புசித்து குடித்தா திருப்தியா இருப்பதற்கு जंतु, आप लोग खा சோதரம் पीकर तृप्त குளங்கள் होने के எல்லாம் लिए, தண்ணீர் நிரப்பப்படும், और सारे नदियां भर दिया உங்கள் जाएगा, வாழ்க்கை தண்ணீரா நிரப்பப்படும். आपके जीवन पानी से भरा ஆகினால जाएगा। ஒன்று நீ கவலைப்பட வேண்டாம், इसीलिए आप किसी बातों पे चिंता ஆனா मत சோர்ந்து कीजिए, போகாதயா, आप निराश मत அவன் होइए, ஜெபத்தை விட்டுறாத, इसलिए प्रार्थना को छोड़ो मत, சுத்தத்தை விட்டுறாத, और पवित्रता को छोड़ो मत, விசுவாசத்தை விட்டுறாத, आप विश्वास को छोड़ो மே मत, நம்பிக்கை விட்டுறாத, परमेश्वर के ऊपर भरोसा मत छोड़ அழைப்பை दीजिए, விட்டுறாத, और बुलावट को छोड़ मत தரிசனத்தை दीजिए, விட்டுறாத, दर्शन को छोड़ मत வசன दीजिए, வாழ்க்கை விட்டுறாத, और वचन के जीवन को छोड़ मत சோர்ந்து दीजिए, போய் வாழ்க்கை இடறி போகாத. आप जीवन में निराश होकर लड़खड़ा मत जाइए। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப महिमा இந்த हो। நாட்களிலே तो इस दिनों में நாம் யோசித்து பார்க்க வேண்டும், हम सोच कर देखना நாம் है, சிந்தித்து பார்க்க हम வேண்டும். विचार करके देखना அப்ப இந்த है। நாட்களிலே तो इस दिनों में மனுஷன் मनुष्य जो சோர்ந்து है போகிறாயா, निराश हो जाता ஆக है, நீங்க சோர்ந்து போகாது இருக்க इसलिए आप निराश नहीं நான் होना क्या करें? உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். मैं आपके लिए विनती करता அப்ப हूँ। சோர்ந்து போனால் तो निराश होंगे तो பலன் குறுகினது. हमारा बल जो निर्बल ஆக हो जाता சோர்வு है, எப்போ வரும்? वो निराशपन कभी आता இழப்பு है, இழப்பு வருகிற போது, खोयापन आते समय, தோல்வி வருகிற போது, हार आते समय, திடீரென்று வருகிற ஆபத்து வருகிற போது, अचानक आने वाली विपत्तियों के சோதனை, कारण, அடுத்தடுத்து வருகிற இக்கட்டான சூழ்நிலைகள், और अगला अगला जो आने वाले दबाव भरे தேவைகள் कार्यों के, சந்திக்கப்படாமல் இருக்கிற பொழுது, और जरूरत पूरा नहीं होता उस தேவை समय, சந்திக்கப்படல, हमारी जरूरत पूरा नहीं हुआ है, ஆட்டோ ஓட்டினால வருமானம் இல்ல, रिक्शा चलाने के बावजूद भी आमदनी नहीं கடையிலும் வருமானம் இல்ல, है, और दुकान में भी आमदनी नहीं है, காய்கறியில வருமானம் இல்ல, और भाजियों में भी आमदनी नहीं है, எங்கேயுமே வருமானம் இல்லையா? कहाँ भी आमदनी नहीं है। ஆகினாலே इसलिए ஒன்றையும் கவலைப்பட வேண்டாம், किसी बातों पे உங்கள் चिंता मत வாழ்க்கை कीजिए, வருமானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார், आपके जीवन में आमदनी को உங்கள் परमेश्वर आगे வியாபாரத்தை देगा, கர்த்தர் கட்டளையிடுவார், आपके धंधा में आमदनी को आगे உங்கள் சகல देगा, காரியங்களை கர்த்தர் கட்டளையிடுவார், आपके सारे कार्यों में परमेश्वर தேவைகளை आगे கர்த்தர் देगा, சந்திப்பார், आपके जरूरतों को पूरा करेगा, உன் தேவை கர்த்தர் சந்திப்பார், आपके जरूरतों இந்த को पूरा करेगा, மாதத்துக்கு ஒரு தேவை கர்த்தர் इस சந்திப்பார், महीने की जरूरत को परमेश्वर पूरा ஒவ்வொரு करेगा, நாளுக்குள் தேவை கர்த்தர் சந்திப்பார். प्रत्येक दिनों की जरूरत को पूरा करेगा। நீ சோர்ந்து போக கூடாது, आप निराश नहीं होना है, உன் ஜெபம் குறைந்து போக கூடாது, आपकी प्रार्थना कम नहीं உன் होना है, விசுவாசம் குறைந்து போக आपका கூடாது, विश्वास कम नहीं அவள் होना மேல் है, வைத்த நம்பிக்கை குறைந்து போக उनके கூடாது, ऊपर रखा हुआ भरोसा कम அவள் नहीं மேல் होना है, வைத்த அன்பு குறைந்து போக और उनके கூடாது. ऊपर रखा हुआ प्रेम कम नहीं होना है। ஹalleluya. हालेलुया। விசுவாசம் குறைந்து போக और கூடாது. विश्वास भी कम नहीं होना है। ஆகினாலே इसलिए வாழ்க்கையில ஜீவித்திலே आपके जीवन में जिंदगी தேவைகள் में சந்திக்கப்படாமல் இருக்கிற பொழுது जरूरत पूरा नहीं होते வாழ்க்கை समय சோறு வரும். जीवन में निराश இந்த आता 5 है। காரியங்களை ये 5 कार्यों के சற்று लिए சிந்தித்து பாருங்க. जरा सोच कर இந்த देखिए। 5 காரியத்திலே ये 5 कार्यों में ஏதாவது உங்களுக்குள்ளே कोई तो एक कार्य சோறு உண்டாயிருக்குமா? निराश हुआ होगा, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. आज अर्पण உங்கள் कीजिए। சோர்வை கர்த்தர் மாற்றுவார். आपके निराश को இந்த परमेश्वर சோர்வை बदलेगा। இந்த சோர்வை மேற்கொள்வதற்கு इस निराशपन में उभरने के लिए உதாரணமா சொல்றேன். एक उदाहरण से कहते हैं, சோதனை ஜெபிக்கணும். हम प्रार्थना करना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிற பொழுது लूका की किताब 18वां अध्याय पहला वचन पढ़ते समय ஜெபிக்கணும். प्रार्थना करना है। பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போதோ और शबोपदेशक के तीसरा अध्याय चौथा वचन पढ़ते समय ஜெபிக்கணும். हम प्रार्थना करना है। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது और तीसरा இந்த சோறு மேற்கொள்ள इस निराशपन में हम நாம उभरने के ஒப்பு लिए கொடுக்க हम வேண்டும். अपने आप को अर्पण करना है। பாவங்கள் நீங்கி हम पाप हटकर ரத்தத்தால் கழுவி लहू से धोकर ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க हम வேண்டும். परमेश्वर के लिए अपने आप को अर्पण 1 करना है। யோவான் புத்தகம் पहले யோவாन की किताब முதலாம் அதிகாரம் पहला अध्याय 8-9 வாசிக்கிற பொழுது 8 और 9 पढ़ते समय நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். हम अर्पण करना है। மூன்றாவது और तीसरा அவருடைய அன்பிலே பெருக வேண்டும். और उनके प्रेम में बढ़ना है। எரேமியாவின் புத்தகம் यिर्मयाह की किताब 31ஆம் அதிகாரம் 31वां अध्याय 3 வாசிக்கும் போதோ तीसरा वचन அநாதி पढ़ते समय சிநேகித்தினாலே उसके अनाथ प्रेम கர்த்தர் से நம்மை சிநேகித்தார். परमेश्वर ने हमसे प्रेम किया। ஹalleluya. हालेलुया। அப்போ ஒரு அன்பிலே பெருகணும். तो उनके प्रेम में बढ़ना है। அப்போ சோர்வு மேற்கொள்வதற்கு तो निराशपन से उभरने के लिए ஜெபிங்க, प्रार्थना कीजिए, உங்களை ஒப்பு கொடுங்க, अपने आप को अर्पण कीजिए, அவருடைய அன்பிலே பெருகுங்க. उनके प्रेम में बढ़िए। நான்காவது और चौथा जो है அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. और उनकी इच्छा को जान लीजिए। ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே रोमियो की किताब 8वां अध्याय 28வது வசனத்தை வாசிக்கும் போது 28वां वचन पढ़ते समय சகலமும் सब कुछ நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. वो भलाई के लिए होता ஒரு है। சித்தத்தை அறிந்து तो கொள்ளுங்க. उनकी इच्छा को जानना है। ஹalleluya. हालेलुया। ஐந்தாவது और पांचवा जो எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லணும். और सारे कार्यों में हम धन्यवाद कहना है। 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே पहला தெசலோனிக்கே की 5ஆம் किताब அதிகாரம் 18 வாசிக்கும் और போது 5वां अध्याय 18 वचन पढ़ते समय எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. सभी चीजों में हम स्तुति அதுவே धन्यवाद தேவ करना है। சித்தமா இருக்கிறது. वो ही परमेश्वर की इच्छा है। எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல आप வேண்டும். सभी कार्यों के लिए धन्यवाद ஆறாவது करना है। और பார்ப்போமானால் छठवां हम देखते समय எல்லாவற்றிலும் सभी कार्यों में ஸ்தோத்திரம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். परमेश्वर के लिए हम पहले स्थान देना है। எல்லாவற்றிற்கும் सभी चीजों से தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். हम परमेश्वर के लिए पहला स्थान देना மத்தேயு है। புத்தகம் 6ஆம் அதிகாரம்
11 வாசிக்கிற பொழுது मत्ती की किताब 6वां अध्याय 33वां वचन पढ़ते समय முதலிடம் கொடுக்கணும். हम पहला இந்த स्थान 6 காரியத்தை செஞ்சு பாருங்க. देना। ये 6 कार्यों को करके கர்த்தர் देखिए, சோர்வு எல்லாம் மாற்ற வல்லவர். परमेश्वर आपके निराशपन को बदल सकता இந்த है। சோத்திர 7வது மாதத்தின் ये 7वें महीने के சோத்திரம் ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த 18வது நாளிலே ये 18वां दिनों में உங்களுக்குள் இருக்கிற आपके अंदर रहने वाला எல்லா சோர்வுகளை மாற்றி सारी निराशपन को बदल कर விசேஷமான அபிஷேகத்தை நிரப்பி एक विशेषता के உங்களை अभिषेक से ஆசீர்வதிக்க भरकर आपको आशीर्वाद करने के போதுமானவராக लिए இருக்கிறார். वो सामर्थ्य சோர்ந்து प्रभु है। போகாது இருக்க निराश नहीं நான் होने के लिए உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். मैं आपके लिए विनती करता हूँ। கர்த்தர் வேண்டுதல் பண்ணுகிறார். परमेश्वर विनती करते हैं சோத்திரம் நாங்களும் ஊழியக்காரனா இருக்க நாங்கள் வேண்டுதல் பண்ணுகிறோம். और हम सेवकाई हम भी आपके लिए प्रार्थना நீங்க करते हैं। சோர்ந்து போக வேண்டாம். आप निराश नहीं होना है। இழப்பை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். खोएपन को देखकर निराश नहीं होना தோல்வியை है। கண்டு சோர்ந்து போக हार வேண்டாம். को देखकर निराश नहीं होना है। திடீரென்று ஏற்படும் ஆபத்தை கண்டு சோர்ந்து போக और வேண்டாம். अचानक होने वाली विपत्ति को देखकर निराश नहीं होना है। அடுத்தடுத்து நடக்கிற இக்கட்டான சூழ்நிலை கண்டு சோர்ந்து போக और வேண்டாம். अगला जो होने वाले दबावपन के कार्य को देखकर निराश नहीं होना है। சோத்து தேவையை சந்திக்கப்படவில்லை என்று சோர்ந்து போக और வேண்டாம். जरूरत पूरा नहीं हुआ करके निराश नहीं होना है। ஜெபியுங்கள், आप प्रार्थना कीजिए, ஒப்பு கொடுங்கள், अर्पण कीजिए, அன்பிலே வளருங்கள், प्रेम में बढ़िए தேவசத்தை அறிந்து और கொள்ளுங்கள், परमेश्वर की इच्छा को जान நன்றி लीजिए சொல்லுங்கள், और धन्यवाद கர்த்தருக்கு कीजिए முதலிடம் கொடுங்கள். और परमेश्वर के लिए पहला स्थान கர்த்தர் दीजिए। சோர்வுகளை மாற்றி परमेश्वर निराशपन को உங்களை बदलकर உயர்த்தி மேன்மைப்படுத்தி आपको ऊंचा करके உங்களை उन्नति ஆசீர்வதிக்க कर வல்லவராக वो இருக்கிறார். आशीर्वाद करने के लिए கர்த்தர் सामर्थ्य தாமே है। இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही शब्दों के द्वारा आपको आशीर्वाद எல்லாரும் करेगा। அப்படி கொஞ்சம் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? सब लोग वैसे ही स्तुति करके प्रार्थना அப்படியே கொஞ்சம் करेंगे। முழங்கால் படி, थोड़ी देर घुटना टेक कर அப்படியே கரங்களை உயர்த்தி ऐसे हाथों को उठाते हुए ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணி परमेश्वर की थोड़ी देर स्तुति கொஞ்ச करते நேரம் हुए சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு. सब लोग स्तुति करके प्रार्थना करेंगे। ஆண்டவரே சோத்திரம் 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 தகப்பனே மத்துதிக்கிறோம். பிரைஷாலா தீனா நாமதுரா பபௌரி காமா அல்லாண்டவரே சோத்திரம். நல்ல தகப்பனே சோத்திரம். ஆவியானவரே சோத்திரம். ஆவியானவரே சோத்திரம். ஆவியானவரே சோத்திரம் 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 சோத்திரம். பைஷாலா மீனா நாமதுரா பபௌரி காமா உராராபா ஷகனி காமா மீனா நாமதுரா அல்லாண்டவரே சோத்திரோ. தகப்பனே மக்கு நன்றி ஆண்டவரே. ஓ பிரைஷாலா மீனா நாமதுரா ஓ ஷகனி காமதுரா அல்லாண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கித்னா प्यारा है तेरे संग प्रभु, कितना प्यारा है तेरे संग प्रभु. ये बदनव्यद हफ्ता तेरे लिए, ये बदनव्यद हफ्ता तेरे लिए. मेरा सबको ऐस है तेरा samo आनंद है. मेरा सबको ऐस है तेरा samo ஆனந்த है. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, எனக்கப்பா. நல்லாண்டவரே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாம இருக்க निराश ना होते हुए உங்க எல்லா சோர்வுகளை கர்த்தர் மாற்றி वो सारे निराश को बदल कर எல்லாமே ஆஸ்வதிக்கும்படி वो हमें आशीर्वाद करने के लिए எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் इसलिए सब परमेश्वर की स्तुति करेंगे। स्तुति हो ஸ்தோத்திரம் स्तुति हो ஸ்தோத்திரம் स्तुति हो। ஸ்தோத்திரம். தொடர்ந்து लगातार நாம் தேசத்துக்காக கொஞ்சம் பண்ணுவோம். हम देश के लिए प्रार्थना करने वाले हैं। கர்த்தர் தேசத்தை ஆஸ்வதிக்கணும். परमेश्वर देश को आशीर्वाद करना தேசத்திற்கு இந்த வாதையெல்லாம் எடுத்து போடணும். और देश के सारे
सारे इस महामारी को தேசத்தின் बदलना है தேவையெல்லாம் கத்த சந்திக்கணும். और देश की सारी जरूरतों को पूरा ஆளுகிற करना है தலைவெல்லாம் और சந்திக்கப்படணும். राज करने वाले नेता लोग இந்த मुलाकात करना है வாதையெல்லாம் எடுத்து போடணும். और सारी ये विपत्ति இந்த निकाल देना है மரணத்தெல்லாம் எடுத்து और போடணும். सारे मौत को बदल இந்த देना है சாபத்தெல்லாம் எடுத்து और போட்டு सारे श्राप को बदल தேச देना है சமாதானத்தை और கட்டளையிட்டு देश को शांति को आगे देना ஜனத்திலே ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக और காணப்பட इनमें सारे लोग இந்த आशीर्वाद पाए மரணத்துக்கு दिखाएं விலக்கி பாதுகாக்கப்பட और मौत से बचा कर இந்த रक्षा करने के வாதைக்கு लिए விலக்கி பாதுகாக்கப்பட और ये विपत्ति से बचा कर रक्षा करने के கத்தர் लिए கிரியை செய்யும்படியா परमेश्वर क्रिया இவர்கள் करने के लिए எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். सब परमेश्वर के लिए स्तुति करेंगे எல்லாம் கொஞ்சம் சோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் सब பண்ணுவோம். स्तुति करके प्रार्थना எல்லா करेंगे கரங்களை வைத்துக்கொண்டு தேசத்துக்கு எல்லாம் சோத்திரம் பண்ணி எல்லாம் सब ஜெபம் பண்ணுவோம். हाथों को उठाते हुए देश के ஆண்டவரே स्तुति करके प्रार्थना करेंगे சோத்திரம் தகப்பனே சோத்ரா ईश्वर राजा स्तुति हो பைஷாலா மீனா மதுரா ரப பௌரி காம உரா ரப ஷகனி காம மீனா நாம அல்ல தகப்பனே சோத்திரம் தகப்பனே சோத்ரா அல்லாண்டவரே சோத்திரம் தகப்பனே சோத்திரம் தகப்பனே பைஷாலா மீனா மதுரா ரப பௌரி காம உரா ரப ஷகனி காம மீனா நாம துரா ரபா நல்லாண்டவரே சோத்துரு நல்லாண்டவரே சோத்துரும் நல்லாண்டவரே சோத்துரு நல்லாண்டவரே சோத்துரு நல்ல தகப்பனே தேசத்தை கண்ணோக்கி பாரும் தேசத்தை கண்ணோக்கி பாரும் தேச ஜனங்களை கண்ணோக்கி பாரும் நல்ல தகப்பனே சோத்துரம் 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 சமாதானத்தை கட்டளையிட எல்லா வாதம் எடுத்து போடும் எல்லா மானத்தை எடுத்து போடும் ஜனங்களுக்கு ஆசுது ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே சோத்துரம் 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 காத்த ஜபத்தை கத்த சோதரிப்போம் स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो சோத்துரம் சோத்திரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा जी சோத்திரம் தேசம் எங்கும் நடக்கிற और देश भर में होने எல்லா वाले ஊழியங்களை ஆஸ்வதிக்கணும். सारे सेवकाई को எல்லா आशीर्वाद ஊழியர்களை கத்த करना और ஆஸ்வதிக்கணும். सारे सेवकों को आशीर्वाद தேவெல்லாம் करना சந்திக்கப்படணும். उनके सारे जरूरत எல்லா पूरा होना है விசுவாசிகள் और பாதுகாக்கப்படணும். सारे विश्वासी लोग रक्षा पाना है சோத்திரம் ஊழியங்களுக்கு விரோதமாய் सेवका के विरोध சோத்திரம் எழும்புகிற போராடுகிற और उठने वाले எல்லா लड़ाई करने மனுஷ वाले சக்திகள் सारे मनुष्य की எல்லா शक्ति சட்டம் திட்டத்தெல்லாம் கத்தர் மாற்றி और सारे कानून को बदल कर கத்தர் ஆஸ்வதிக்கணும். परमेश्वर आशीर्वाद करना है சோத்திரம் மதவாதிகள் சந்திக்கப்படணும். और सारे जो जातिवादी जो இதற்கெல்லாம் आतंकवादी सब இதற்கெல்லாம் சோத்திரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். इसके सब प्रार्थना करेंगे சோதரம் 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 தகப்பனே சோத்தம் தகப்பனே சோத்தம் தகப்பனே பைஷாலா மீனா நாம தூரா ராபா ஊரா ராபா பௌரி காம ஷாக்கா நீ காமா அல்ல தகப்பனே நம்முடைய குருபெறங்கட்டும் குருபெறங்கட்டும் குருபெறங்கட்டையா குருபெறங்கட்டும் 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 தேசத்து மேலும் நம்முடைய குருபெறங்கட்டும் அப்போ எல்லா ஊழித்து மேலும் நம்முடைய குருபெறங்கட்டும் எல்லா ஊழிகர் மேலும் நம்முடைய குருபெறங்கட்டையா கத்தர் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் தேவையெல்லாம் சந்திக்கப்படணுமே ஏசப்பா சோதரம் 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 அல்ல ஆண்டவரே மதவாதிகளாம் சந்திக்கப்பட அனுக்கிரகம் செய்வீராய் அல்ல தகப்பனே சோதரம் 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 காத்த ஜபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो நம்முடைய ஊழியங்களாம் ஆஸ்வதிக்கப்படணும். और हमारे सेवा का आशीर्वाद पाना இந்த है மலாடு ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். ये मलाड सेवका को आशीर्वाद करना है அம்பியாடு ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். अंबुजोड़ी सेवका को आशीर्वाद மட்டு करना है ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். और मर्द की सेवका को இந்த आशीर्वाद करना है ஊழியர் எல்லா பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கணும். और सेवा करने वाले बच्चों को आशीर्वाद करना தேவையெல்லாம் கத்த है சந்திக்கப்படணும். और जरूरत पूरा होना है இந்த மடுவில் சொந்தமான இடத்தை கத்த தரணும். और मर्द के भाग में खुद की जगह को குணான परमेश्वर சகல देना காரியங்கள் வாய்க்க பண்ணணும். और सारे कार्यों को परमेश्वर सफलता देना है அம்பியாடு உண்மத்தமாய் ஊழியர் எழுப்பி தரணும். और अंबुजोड़ी में जो सेवका करने वाले खराई लोगों को उठा कर देना இதுக்கெல்லாம் ரெண்டு கரங்களை அசத்து है। इसके दोनों हाथों को हिलाते எல்லாம் हुए கொஞ்சம் சோதரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணணும். सब स्तुति करके प्रार्थना करें நல்ல ஆண்டவரே சோதரம் 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 சோதரா ஏஜபா 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 இறங்கட்டும் ஊழியங்களை முடியுது ஆத்மாக்களை முடியுது தகப்பனே இறங்கபடியா ஜெபிக்கிறேன் அல்ல தகப்பனே சோதரம் 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 கத்த ஜபத்தை சோதரிப்போ स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் இந்த स्तुति हो, ஊழியத்தை தாங்குற கரங்களை ஆஸ்வதிக்கணும். और सेवका को थामने वाले हाथों को आशीर्वाद இந்த करना है ஊழியத்தை கொடுக்கிற கரங்களை கத்த और ஆஸ்வதிக்கணும். सेवका को देने वाले हाथों को आशीर्वाद करना உழைக்கிற ஜிபிக்கிற பிரயாசப்பட எல்லா பிள்ளைகளை கத்த ஆஸ்வதிக்கப்படும். है और मेहनत प्रयास करने वाले हर एक लोग को आशीर्वाद எல்லா करना பிள்ளைகளும் ஆஸ்வதித்து பாதுகாக்கப்படும். है और सारे लोग आशीर्वाद करके रक्षा पाना है சோதரம் 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 இதற்கெல்லாம் சோதரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணும். इसके लिए सब प्रार्थना करेंगे சோதரம் 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 இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளுக்காய் கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் உழைக்கிற பிள்ளைகளுக்காய் பிரயாசப்பட எல்லா பிள்ளைகளுக்கு தாசுத்த நாமத்தை மைப்படுத்துவீராக அல்ல தகப்பனே சோதரம் நல்ல தகப்பனே சோதரம் ஏ ஜபா 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 அல்ல ஆண்டவரே சோதரம் 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 சோதரம்
கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा जी சோதரம் 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 தேசம் சோதரம் எல்லா கிருபாசன ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். और देश भर के सारे कृपासम எல்லா कलेशा கிருபாசன ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். और सारे कृपासम कलेशा को आशीर्वाद करना है தமிழ்நாடு கிருபாசன ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். और तमिलनाडु भागों की வட कृपासम இந்திய कलेशा को கிருபாசன आशीर्वाद ஊழியங்களை करना है ஆசீர்வதிக்கணும். और ये उत्तर भारत की कलेशा को भी आशीर्वाद தலைவர் करना है மார்களை கத்தர் और ஆசீர்வதிக்கணும். सारे नेताओं को आशीर्वाद எல்லா करना है விசுவாச சோதர குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். और सारे विश्वासी परिवार को எல்லா आशीर्वाद करना ஊழியக்கார குடும்பங்களை है ஆசீர்வதிக்கணும். और सारे सेवक के परिवार எல்லா को आशीर्वाद ஊழியங்களை करना है ஆசீர்வதிக்கணும். और सारे सेवक को எல்லா आशीर्वाद करना விசுவாசிகளிருந்து है பாதுகாக்கணும். और सारे विश्वासी परिवार को தேவையெல்லாம் रक्षा करना है சந்திக்கப்படணும். उनके सारे जरूरत पूरा இவர்கள் होना है எல்லா ரெண்டு கரங்களை சோதரம் दोनों हाथों ஆசைத்து को எல்லாம் சோதரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். हिलाकर स्तुति करके प्रार्थना करेंगे அல்லாண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே சோதர தகப்பனே சோதர தகப்பனே நம்முடைய கிருபை கிருபை கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் அல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 சோதரம் கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் தேவாதேவனை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் 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 தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा இந்த जी வெஸ்ட் பெங்கால் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். ये वेस्ट बंगाल की सेवक को அங்க आशीर्वाद ஊழியர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். और सेवकाई करने लोगों को விசுவாச आशीर्वाद करना பிள்ளைகளுக்கு है और ஆசீர்வதிக்கணும். विश्वासी बच्चों को आशीर्वाद करना है சோதரம் விட்டா ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். और विटा की सेवका को அங்க आशीर्वाद करना ஊழியர் பிள்ளைகள் है और सेवकाई करने விசுவாச பிள்ளை ஆசீர்வதித்து और பாதுகாக்கப்படணும். विश्वासी लोगों को भी रक्षा करके சோதரம் चलाना है அம்பர்நாத் பீவண்டி ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். और ये अंबरनाथ भिवंडी அங்க सेवक को आशीर्वाद ஊழியர் करना है விசுவாச பிள்ளை ஆசீர்வதித்து और பாதுகாக்கப்படணும். सेवकाई करने वाले और विश्वासी लोगों को आशीर्वाद சோதரம் करके रक्षा கல்யாண करना है சோதரம் விட்டல்வாடி ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். और विठल वाली सेवकाई को அங்க आशीर्वाद करना है ஊழியர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாக்கப்படணும். और सेवकाई करने वाले बच्चों को விசுவாச रक्षा பிள்ளை करके ஆசீர்வதித்து चलाना है और பாதுகாக்கப்படணும். विश्वासी को बच्चा के रक्षा தேவனுக்கு करना है பாதுகாக்க முடியா परमेश्वर रक्षा இந்த करने के लिए ஊழியர்கள் எல்லாம் கொஞ்சம் சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் ये பண்ணுவோம். सेवका के लिए सब लोग प्रार्थना करेंगे நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே சோதனை தகப்பனே சோதனை தகப்பனே சோதனை தகப்பனே நம்முடைய கிருபை 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 கிருபைக்கா சோதரம் 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 பாதுகாக்கணும் 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 ஆஸ்வதிக்கணுமே. நல்லாண்டவரே சோதரம் 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 கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் தகப்பனே சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा जी சோதரம் இந்த பாண்டு புழித்து ஆஸ்வதிக்கணும். पांडुप की सेवका को அங்க आशीर्वाद करना ஊழியர் பிள்ளைகள் है और सेवका करने वाले விசுவாச ஆஸ்வதித்து பாதுகாக்கப்படணும். विश्वासी लोग भी आशीर्वाद करके रक्षा சோதரம் पाना है செம்பூர் ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். और चेंबूर की सेवका அங்க को आशीर्वाद ஊழியர் करना பிள்ளைகள் விசுவாச ஆஸ்வதித்து है और பாதுகாக்கப்படணும். वहां पर सेवकाई करने वाले लोग और சோதரம் विश्वासी परिवार தாரா को रक्षा ஊழியத்தை करना है ஆஸ்வதிக்கணும். और धारावी सेवका அங்க को आशीर्वाद ஊழியர் करना है பிள்ளை விசுவாச ஆஸ்வதித்து और பாதுகாக்கப்படணும். सेवकाई करने वाले लोग और विश्वासी சோதரம் परिवार को रक्षा ஜெகசீர் करना है ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். और जोगेश्वरी सेवका को அங்க आशीर्वाद करना ஊழியர் है விசுவாச ஆஸ்வதித்து और பாதுகாக்கப்படணும். वहां पर सेवकाई करने वाले और विश्वासी बच्चों को சோதரம் रक्षा பயந்தர் करना है ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். और भाईंदर सेवका को आशीर्वाद அங்க करना है ஊழியர் பிள்ளை ஆஸ்வதித்து और பாதுகாக்கப்படணும். सेवकाई करने वाले बच्चों விசுவாச को பிள்ளை रक्षा ஆஸ்வதித்து करना है और பாதுகாக்கப்படணும். विश्वासी लोग भी रक्षा இதற்காக எல்லாம் சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் करना है। इसलिए பண்ணுவோம். सब स्तुति करके प्रार्थना करेंगे அல்லாண்டவரே சோதரம் 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 அல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 ஒவ்வொரு விழுத்து மேல் இறங்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கும் தேவையெல்லாம் சந்திப்பீராக. நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பன் நல்ல தகப்பனே சோதரம் 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 தகப்பனே சோதரம் சோதரம் கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் स्तुति हो சோதரம் स्तुति டமன் ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். हो। और दमन सेवका को அங்க आशीर्वाद करना है ஊழியர் பிள்ளைகளை और वहां पर सेवकाई விசுவாச करने वाले ஆஸ்வதித்து और பாதுகாக்கப்படணும். विश्वासी बच्चे भी रक्षा पाना சோதர है நவசாரி ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். और नवसारी सेवका को आशीर्वाद ஊழியர் करना है பிள்ளைகளை ஆஸ்வதித்து பாதுகாக்கப்படணும். और सेवकाई करने वाले बच्चों को भी परमेश्वर சோதரம் आशीर्वाद करके रक्षा சோதரம் करना है। சோதரம் பெஸ்தான் ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். பெஸ்தான் ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். सूर பெஸ்தான் और बेस्तान பெஸ்தான் ஊழியத்தை और ஆஸ்வதிக்கணும். बेस्तान सेवका को आशीर्वाद करना அங்க है ஊழியர் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும். और वहां पर सेवकाई करने वाले लोगों को விசுவாச பிள்ளை आशीर्वाद ஆஸ்வதித்து பாதுகாக்கப்படணும். और सारे विश्वासी लोग रक्षा पाना சோதர है சங்கரகுடி ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். और संगरगुड़ी पर सेवका को आशीर्वाद திருச்செந்தூர் ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். திருச்செந்தூர் और तिरचंदूर सेवका को அங்க आशीर्वाद ஊழியர் பிள்ளைகளை ஆஸ்வதித்து பாதுகாக்கப்படணும். वहां पर सेवकाई करने वाले लोगों को परमेश्वर இதற்கெல்லாம் रक्षा சோதர பண்ணி எல்லாம் ஜெபம் करना है। பண்ணுவோம். इसलिए सब स्तुति करके प्रार्थना करेंगे அல்லாண்டவரே धन्यवाद। சோதரம் தகப்பனே நம்முடைய கிருபை கிருபை கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் கிருபைக்கா சோதரம் எவ்வளோ எல்லாம் அங்கே தான் சுத்து பாதுகாக்க முடியா செபிக்கும் தகப்பனே ஏசபா ஏசபா ஏசநாதா சோதரம் தோதரம் 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 அல்லாண்டவரே சோதரம் கத்த ஜபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவா. உன் மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவா. உனது திட்டங்கள் எல்லாம்
நிறைவேற்றி முடித்திடுவார். உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். நிறைவேற்றி முடித்திடுவார். நெருக்கடி வேளை பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமோடு விடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा எல்லா விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாக்கப்படணும். सारे विश्वासी परिवार आशीर्वाद पाकर ஒவ்வொரு रक्षा குடும்ப पाना தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். और सारे लोगों की जरूरत पूरा होना है ஆண்டவராக தேவன் செய்கிற தொழில்கள் வியாபாரம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பறிக்கப்படணும். और प्रभु परमेश्वर उनके करने वाले सारे எல்லா हाथों की தேவை कमाई சந்திக்கப்படணும். और सारे जरूरत पूरा எல்லா होना है குடும்ப எல்லா குறைகள் மாற்றப்படும். और सारे परिवार की सारे कमियां ஒரு बदलना है நன்மை குறைபட்டு போக और கூடாது. कोई भली वस्तु की घटी नहीं होना எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்படணும். है और सभी चीजों में आशीर्वाद வாதைகள் தொடக்கூடாது. और विपत्तियां ना छूना வியாதிகள் और தொடக்கூடாது. बीमारियां ना छूना மரணங்கள் और தொடக்கூடாது. मौत ना छूना பொல்லாப்பு வரக்கூடாது. और विपत्ति ना आना है கூட தணுகாதபடி और घर को கர்த்தர் ना பாதுகாத்து परमेश्वर रक्षा எல்லாவற்றையும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்க முடியாது. सभी चीजों से आशीर्वाद எல்லா पाए हुए விசுவாசிகளும் दिखाने எல்லாம் के लिए சோதனை பண்ணி எல்லாம் கரங்களை அசைத்து சோதனை பண்ணி ஜெபம் सारे பண்ணும். विश्वासी परिवार के हाथों को हिलाकर स्तुति कर प्रार्थना சோதரம் करेंगे சோதரம் 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 நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே அல்லாண்டவரே சோதரம் 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 அல்லாண்டவரே சோதரம் 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 அல்லாண்டவரே சோதரம் சோதரம் கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो சோதரம் தொடர்ந்து और लगातार வரலத்திற்கு விசுவாச பிள்ளைகள் ஆஸ்வதிக்கணும். और வரலத்தில் இருக்க விசுவாச பிள்ளைகள் वर्लम भाग के सारे विश्वासी செய்கிற परिवार தொழில்கள் और करने वाले हाथों வியாபாரங்கள் व्यापार எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு सभी चीज आशीर्वाद பெருக पाकर பண்ணணும். बढ़ोतरी देना है வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு और जिन्हें नौकरी नहीं है வேலைவாய்ப்பு தந்து वो नौकरी देकर கர்த்தர் ஆஸ்வதிக்கப்படணும். परमेश्वर आशीर्वाद करना है சோதனை விசேஷமா மேஷா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். विशेष से मेषक परिवार யோசா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और योशुआ ब्रदर परिवार को आशीर्वाद சோதனை ராஜனையா குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். राजन या परिवार को आशीर्वाद करना பவுலையா குடும்பத்தை है और ஆஸ்வதிக்கணும். पौला या परिवार को आशीर्वाद சகோதரர் குணசேகரன் குடும்பத்தை करना ஆஸ்வதிக்கணும். और भाई गुणसेवन परिवार को சகோதரர் आशीर्वाद சந்திரன் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई चंद्रन परिवार को आशीर्वाद சகோதரர் வேதசிங் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई वेद सिंह परिवार को சகோதரர் आशीर्वाद டேனியல் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई दानियल परिवार को आशीर्वाद சகோதரி சோதரம் ஜெயமேரி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और बहन में जय मेरी परिवार को आशीर्वाद சகோதரர் சகோதரர் அகிலன் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई अगिलन परिवार को आशीर्वाद சோதரம் சோதனை குடும்பத்தில் ஆஸ்வத்தை பாதுகாக்க முடியாது. ये सारे परिवार आशीर्वाद அந்த पाकर रक्षा குடும்பத்தை எல்லாம் करेंगे சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். इस परिवार के लिए सब प्रार्थना करेंगे சோதரம் 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 அல்ல தகப்பனே நம்முடைய கிருபை 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 இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் தகப்பனே வேலெடுத்து பாதுகாத்துகளும் பாதுகாத்துகளும் தகப்பனே சோதரம் சோதரம் கத்த ஜபத்தை சோதரிப்போம். சோதரன் சகோதர சேகர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். भाई सेगर परिवार को आशीर्वाद சகோதரி करना சுந்தர சமுத்திர குடும்பத்தை है और ஆஸ்வதிக்கணும். बहन सुंदरी समुद्र परिवार को செய்கிற आशीर्वाद வேலைகள் வியாபாரம் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படணும். और करने वाले सारे हाथों की कमाई को परमेश्वर சகோதரன் आशीर्वाद செல்லா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். बहन सेल्ला परिवार को आशीर्वाद करना சகோதரன் சகோதரர் ஜோசப் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். है और बहन भाई जोसेफ परिवार को आशीर्वाद करना சகோதரன் சகோதரர் பவர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். है और भाई पवार परिवार को आशीर्वाद करना है சகோதரர் சோதர மோச குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और भाई मोसे परिवार को आशीर्वाद சகோதர करना है சகோதரர் சோதர பிரகாஷ் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई प्रकाश परिवार को आशीर्वाद करना ராஜாமா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். है और राजम्मा परिवार को சகோதரி आशीर्वाद करना நிர்மலா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். है और मैं நிர்மலா और குடும்பத்தை निर्मला ஆஸ்வதிக்கணும். बहन परिवार को आशीर्वाद करना ஒரு மெர்லின் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். है और मेरलिन परिवार को இந்த परमेश्वर குடும்பத்தில் आशीर्वाद ஆஸ்வதித்து பாதுகாக்கணும். ये परिवार पूरा செய்கிற आशीर्वाद தொழில் कर வேலையெல்லாம் ஆஸ்வதித்து இப்போ வத்திக்கு பண்ணணும். करने वाले हाथ कमाई सारी चीजों को बढ़ोतरी இதுக்கெல்லாம் करना है சோதர பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். इसके सब शुद्धि करके प्रार्थना करेंगे அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் அல்லாண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு தாசுத்து பாதுகாக்க முடியா ஜெபிக்கிறேன் அல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே சோதரம் நல்லாண்டவரே அப்பா சோதரம் 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 செய்கிற தொழில்கள் வேலையில் ஆஸ்வத்து பாதுகாக்கப்படணுமே தகப்பனே சோதரம் 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 சோதரம்
கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் स्तुति हो। சகோதரர் அலெக்ஸ் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். भाई अलेक्स परिवार को आशीर्वाद करना है சகோதரம் சகோதரர் ஜாய் சகோதரிக்கத்தை ஆஸ்வதிக்கணும். और बहन जॉयस परिवार அந்த को பிள்ளைகள் आशीर्वाद- விரோதம் எழும்புற போராட்டத்தெல்லாம் கத்தர் மாற்றி और उन परिवार के विरोध उठने सारी வேலெடுத்து लड़ाई को बदल பாதுகாக்கப்பட कर அனுக்கிரகம் செய்யணும். बाड़ा बांध के रक्षा करने के लिए परमेश्वर अनुग्रह சகோதரர் करना है। அஞ்சலி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और अंजलि बहन परिवार को आशीर्वाद करना சகோதரி பூர்ணிமா குடும்பத்தை है। और ஆஸ்வதிக்கணும். बहन पूर्णिमा परिवार को आशीर्वाद करना சகோதரி செல்வி குடும்பத்தை है। ஆஸ்வதிக்கணும். और बहन सेल्वी परिवार को आशीर्वाद சகோதரன் करना குமார் குடும்பத்தை है। और ஆஸ்வதிக்கணும். भाई कुमार परिवार को आशीर्वाद करना है। சகோதரன் அர்ஜுன் வைசாலி குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई अर्जुन वैशाली परिवार को आशीर्वाद करना है। சகோதரன் சோதரம் லட்சுமி மணி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और बहन लक्ष्मी मणि उन परिवार को आशीर्वाद करना அப்பா है। பட மக்களை ஆஸ்வதிக்கணும். और अपा पड़ा लोगों को आशीर्वाद करना है। சகோதரன் சகோதரர் கிளியன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और भाई क्लाइडन परिवार को இந்த आशीर्वाद करना குடும்பத்தை எல்லாம் சோதரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். है। इस परिवार के लिए सब प्रार्थना करेंगे। சோதரம் 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 கத்தோட கிருபை இறங்கி பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணுமே. அல்ல தகப்பனே பாதுகாத்து கத்தர் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஓ பிரைஷாலா தீனா நாமா தூரா ராபா பௌரி காமா ஓ ஷாக்கா நீ காமா தீரா ராபா நல்லாண்டவர் 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 நல்லாண்டவர். சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போ. स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதரம் स्तुति हो। சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा சோதரன் जी। ஜோசப் சகோதரன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். ஜோசப் சகோதரன் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई जोसेफ भाई परिवार को आशीर्वाद சகோதரன் करना है। சகோதரன் பப்பு சிம்மா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். भाई पप्पू सीमा परिवार को आशीर्वाद करना है। பெருமாள் சகோதரன் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். पेरुमाल परिवार को आशीर्वाद करना விக்னேஷ் है। குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். विघ्नेश परिवार को आशीर्वाद அந்த करना है। குடும்பத்தில் ஆஸ்வத்தை பாதுகாக்க முடியாது. ये सारे परिवार को आशीर्वाद करके எல்லாம் रक्षा கூட करेंगे। சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். सब स्तुति करके प्रार्थना करेंगे। நல்ல ஆண்டவரே சோதரம் நல்ல தகப்பனே நல்ல ஆண்டவரே சோதரம் 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 சோதரா பைஷாலா மீனா நாமா தூரா ராபா ஊரா ராபா பௌரி காம ஷாக்க நீ காமா அல்ல தகப்பனே மத்திரிக்கிறோம். ஏசப்பா சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति சோதரம் हो, स्तुति சோதரம் சோதரம் தொடர்ந்து பரிசுத்த हो। और ஆவியானவர் लगातार पवित्र आत्मा जी। சகோதரன் ஞானதாசல் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और भाई ज्ञानदास परिवार को आशीर्वाद करना சகோதரி है। அக்ஷா குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். बहन अक्सा परिवार को आशीर्वाद சகோதரி करना சுரேக குடும்பத்தை है। और ஆஸ்வதிக்கணும். बहन सुरेखा परिवार को சகோதரி आशीर्वाद करना சத்யநேசையா குடும்பத்தை है। और ஆஸ்வதிக்கணும். सत्यनैया परिवार को आशीर्वाद சகோதரி करना है। மங்கேஷ் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். मंगेश परिवार को आशीर्वाद சகோதரி करना है। கனிமுத்து குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். बहन कनिमुतु परिवार को आशीर्वाद சகோதரி करना है। எஸ்தர் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். बहन एस्तर परिवार को आशीर्वाद करना சகோதரி சகோதரி சோதரி இயேசு கவிதா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். है। और बहन येसु कविता परिवार को ஆஷா आशीर्वाद சகோதரி குடும்பத்தை करना है। ஆஸ்வதிக்கணும். और आशा परिवार को आशीर्वाद करना சோதரம் சோதரி சகுபாய் சகோதரி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். है। और जग्गूबाई माता परिवार को சோதரி आशीर्वाद சகோதரி करना பிரியா குடும்பத்தை है। ஆஸ்வதிக்கணும். और बहन प्रिया परिवार को आशीर्वाद சகோதரி करना है। ரூத்து குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और रूथ मम्मी परिवार को आशीर्वाद மீன் करना है। குடும்பம் மீனா குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். बहन मीना परिवार को आशीर्वाद சகோதரி करना நந்தா குடும்பத்தை है। ஆஸ்வதிக்கணும். और बहन नंदा परिवार को சகோதரி आशीर्वाद करना சகோதரி சந்தீப் குடும்பத்தை है। और ஆஸ்வதிக்கணும். भाई संदीप परिवार को எல்லா आशीर्वाद करना குறைலக்கத்தை நிறைவாக்கி है। सारे कमियों को पूरा कर எல்லாவற்றிலக்கத்தை ஆஸ்வதிக்க முடியாது. सभी चीजों में आशीर्वाद இந்த पाने के लिए படிக்கெல்லாம் சோதனை பண்ணி எல்லாம் ஜெபம் ये பண்ணுவோம். बच्चे लोग इसे प्रार्थना करेंगे। அல்லாண்டவரே சோதரம் 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 தகப்பனே நம்முடைய கிருபை 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 ஏசப்பா 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 இறங்கட்டும் ஏசப்பா இறங்கட்டும் ஏசப்பா இறங்கட்டும் தகப்பனே நம்முடைய கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும். அப்பா தீமைகளுக்கு பாதுகாக்க தீமைகளுக்கு பாதுகாக்கணுமே அல்ல தகப்பனே சோதரம் 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 கத்த ஜெபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் 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 தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा சகோதரி சுப்ரியா குடும்பத்துக்கு எதிராக ஆஸ்வதிக்கணும். और बहन सुप्रिया परिवार को आशीर्वाद சகோதரி करना है। டேவிஸ் அவரின் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और डेविस भाई परिवार को आशीर्वाद करना है। சகோதரி ராஜதுரை அவர்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். தாப்பனாரை கத்திர ஆஸ்வதிக்கணும். उनके माता को पिता को சகோதரி आशीर्वाद करना है। சரீரத்தில் இருக்க எல்லா பேரும் இந்த மாட்டி மட்டுமா அந்த சுகத்தை கொடுத்து இன்னும் போனமான சுகத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கணும். अभी तक दिया हुआ चंगाई के लिए स्तुति और भी चंगाई देकर மீனாட்சி परमेश्वर அம்மா आशीर्वाद करना குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். है। और मीनाक्षी माता परिवार को கதிரபாய் आशीर्वाद குடும்பத்தை करना है। ஆஸ்வதிக்கணும். और गजराबाई परिवार को आशीर्वाद சகோதரி करना है। பானுதாஸ் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई भानुदास परिवार को आशीर्वाद சகோதரி करना है। பாலு குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई बालू भाई परिवार को आशीर्वाद சகோதரி करना செல்வம் சகோதரி குடும்பத்தை है। और ஆஸ்வதிக்கணும். भाई सेल्वम भाई परिवार को आशीर्वाद करना சோதரம் சோதரம் சுமதி சகோதரி குடும்பத்தை है। ஆஸ்வதிக்கணும். और बहन सुमुद्री परिवार को आशीर्वाद करना है। சோதரம் அனிதா சோதரம் கீதா குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். बहन अनिता गीता परिवार को आशीर्वाद சோதரன் करना है। செல்வி சகோதரி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और सेल्वी बहन परिवार को आशीर्वाद करना சோதரம் பிளேசிங் குடும்பத்தை है। और ஆஸ்வதிக்கணும். भाई ब्लेसिंग परिवार को आशीर्वाद करना சோதரம் 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 ஆபிரகாம் குடும்பத்தை சோதரம் ஆகராம் குடும்பத்தை है। ஆஸ்வதிக்கணும். भाई अब्राहम परिवार को आशीर्वाद करना है। சோதரம் தாப்பனாரை கத்தை ஆஸ்வதிக்கணும். और उनके पिता को परमेश्वर आशीर्वाद சோதரம் करना இதுக்கெல்லாம் சோதரை பண்ணி எல்லாம் ஜெபம் है। பண்ணுவோம். इसलिए सब स्तुति करके प्रार्थना அல்லாண்டவரே करेंगे। சோதரம் 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 சோதனையா நம்முடைய கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டையா நம்முடைய கிருபை இறங்கணும் கிருபை இறங்கணும் கிருபை இறங்கணும் கிருபை இறங்கணும் கிருபை இறங்கணுமே தகப்பனே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே நல்ல ஆண்டவரே நம்முடைய கிருபை 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 கிருபை
கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தகப்பனே சோதரம் சோதரம் கத்த ஜபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் சோதரம் தேவாதேவனை சோதரிப்போம். स्तुति हो தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा சோதரம் 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 செல்வராஜ் அவர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और भाई सेल्वराज परिवार को आशीर्वाद ராஜபாஸ் அவர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और राजपाल भाई परिवार को आशीर्वाद தங்கம்மா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और तंगम माता परिवार को சாம் आशीर्वाद சகரம் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और श्याम भाई परिवार को आशीर्वाद என்னுடைய கிருபை குடும்பத்தில் இறங்கி परमेश्वर कृपा उस परिवार को சுகத்தை பார்த்து அந்த ஆஸ்வதிக்கப்படும். और सुख बल देकर परमेश्वर அதே आशीर्वाद போல சகரம் ஜார்ஜ் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். वैसे जॉर्ज भाई परिवार को அவர் आशीर्वाद சோதரன் அக்ஷா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और बहन अक्सा परिवार को आशीर्वाद சோதரம் சோதரம் பூமணி அம்மா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और माता पूमनी माता परिवार को சோதரம் அதே போல சோதரம் சோதரம் சுகந்தி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और माता सुगंधी माता परिवार சோதரம் ராணி அம்மா குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और रानी अम्मा परिवार को आशीर्वाद சோதரம் பார்வதி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और पार्वती எல்லா माता குடும்பத்தை ஆஸ்வதித்து பாதுகாக்க முடியாது. सारे परिवार को आशीर्वाद எல்லாம் சோதரம் பண்ணலாம் ஜெபம் பண்ணுவோம். शुद्धि करके प्रार्थना करेंगे எல்லாண்டவரே சோதரம் 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 பைஷாலா மீனா நாமா தூரா ராபா பௌரி காமா ஊரா ராபா ஷாக்கா நீ காமா மீனா நாமா நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே நல்ல தகப்பனே ஏ சபா ஏ ஜபா ஏ ஜபா ஏ ஜபா ஏ ஜபா ஏ ஜபா ஏ ஜபா தகப்பனே சோதரம் சோதரம் காத்த ஜபத்தை சோதரிப்போம். स्तुति हो சோதரம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் और लगातार पवित्र आत्मा சோதரம் வடி சௌரி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और बहन बड़ी परिवार को आशीर्वाद करना பீலா சௌரி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और பீலா சகோதரி ब्यूला बहन परिवार को आशीर्वाद करना சகோதரன் ஜூலியட் சகோதரி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और बहन जूलियट परिवार को அவருடைய आशीर्वाद கணவனாருக்கு இருக்கிற करना उनके पति के எல்லா करने वाले பலவீனத்தை மாற்றணும். सारे बलवीनता को அந்த ஆற்று बदलना பலவீனத்தை மாற்றணும். उनके हार्ट के இந்த बलवीनता को காலில் बदलना இருக்க வீக்கத்தெல்லாம் மாற்றணும். पैर के सूजन को நல்ல बदलना நித்திரை தரணும். अच्छे नींद को நல்ல देना சாப்பாடு சாப்பிடணும். अच्छे भोजन खाना நல்ல है, ஜீரண சக்தி உண்டாகணும். अच्छा पचने वाले கர்த்தர் हजम करना மரணத்துக்கு மரண கட்டு விலக்கி और போடணும். सारे मौत के बंधन சகோதரன் बदलना எல்லா கடன் பாரங்களை और மாற்றணும். सारे कर्ज के बोझ தேவையெல்லாம் बदलना கத்தை उनकी சந்திக்கப்படணும். सारे जरूरत पूरा அவருடைய होना है மகன் எல்லாம் ரசிக்கப்படணும். वो बेटा अब उतार கத்த पाना குடும்ப சாட்சியை மாற்றப்படணும். परमेश्वर परिवार पूरा गवाही के रूप சோதரம் में சோதரம் दिखाना है। ஆரோக்கியராஜ் சகோதரன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். भाई आरोग्यराज परिवार को ஆனந்த आशीर्वाद करना சகோதரன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். ஆனந்த சகோதரன் குடும்பத்தை है। ஆஸ்வதிக்கணும். भाई आनंद भाई परिवार को आशीर्वाद करना है சோதரன் பிரேசிங் சகோதரன் குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். प्रेसिंग भाई परिवार को आशीर्वाद करना है சோதரன் கத்த கிருபைந்து பாதுகாத்து பராமரித்து ஆண்டு கொள்ள முடியும். परमेश्वर कृपा देकर சோதரன் இந்த குடும்பம் எல்லாம் சோதரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். इस परिवार के लिए सब प्रार्थना करेंगे அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே சோதரம் தகப்பனே ஏசப்பா 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 இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே சோதரா சோதரம் 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 காத்த ஜபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो சோதரம் தொடர்ந்து மண்டு ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். और लगातार मर्द की அங்கே सेवा को குடும்பங்களை आशीर्वाद करना ஆஸ்வதித்து பாதுகாக்கப்படணும். है। और वहाँ के लोग सारे आशीर्वाद पाकर சோதரம் रक्षा சாரா தேவி சௌரி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். और सारा देवी परिवार को आशीर्वाद தாமஸ் சௌரி குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். करना और तामस भाई परिवार को आशीर्वाद மேரியம்மா करना குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். मेरी अम्मा परिवार को आशीर्वाद எலிசா करना குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். भाई एलिसा परिवार को आशीर्वाद करना சோதரம் சந்திராவதி குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். चंद्रावती माता परिवार को பூஜா आशीर्वाद சௌரி குடும்பத்தை करना और ஆஸ்வதிக்கணும். पूजा बहन परिवार को आशीर्वाद குமாரி சௌரி குடும்பத்தை करना और ஆஸ்வதிக்கணும். कुमारी बहन परिवार को பிரியா आशीर्वाद சௌரி குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். प्रिया बहन परिवार को முத்து சௌரம் குடும்பத்தை आशीर्वाद ஆஸ்வதிக்கணும். और भाई मुत्तु भाई परिवार को आशीर्वाद ராஜா करना குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். रोजा बहन परिवार को आशीर्वाद करना ராதா குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். बहन राधा परिवार को கீதா आशीर्वाद करना குடும்பத்தை और ஆஸ்வதிக்கணும். गीता बहन परिवार को எல்லா आशीर्वाद குரலகத்தை நிறைவாக்கி करना सारे कमियों को बदल அதாவது कर ஆஸ்வதிக்கும்படியா आशीर्वाद पाने के செல்லப்பா लिए சௌரம் குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும். चेल्लप्पा भाई परिवार को आशीर्वाद இதுக்கு करेंगे எல்லாம் சோதரம் பண்ணி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். इसके सब प्रार्थना करेंगे स्तुति हो அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே அல்லாண்டவரே சோதரம் தகப்பனே நம்முடைய கிருபை கிருபை இறங்கட்டும் 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 யா கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் தகப்பனே சோதரம் சோதரம் காத்த ஜபத்தை சோதரிப்போம். स्तुति हो स्तुति हो स्तुति हो சோதர ஜபத்தெல்லாம் கேட்டு பலத்த அந்த கிருபைக்காக கத்தரை சோதரிப்போம். सारे प्रार्थना को सुनकर परमेश्वर उत्तर दिया ऐसे परमेश्वर की स्तुति करेंगे स्तुति சோதரம் हो சோதரம் நடக்கிற எல்லா ஆரான பொறுப்படுத்த ஆஸ்வதிக்க முடிய கத்த और சோதரிப்போம். होने वाले सारे आनंदों को परमेश्वर जिम्मा लेकर आशीर्वाद करके देने के लिए परमेश्वर की स्तुति करेंगे स्तुति சோதரம் हो स्तुति हो இந்த மழைக்கு வருகிற எல்லா தீமைகளுக்கு பலனுக்கு பாதுகாக்க முடிய கத்த சோதரிப்போம். और इस बारिश के दौरान आने वाले सारे बीमारी विपत्ति से परमेश्वर रक्षा करके हमें चलाने के लिए परमेश्वर की स्तुति करेंगे स्तुति சோதரம் हो स्तुति சோதரம் हो தீமைகளுக்கு பாதுகாக்க முடிய கத்த और சோதரிப்போம். सारे बुराइयों से हानियों से बचाकर परमेश्वर रक्षा करने के लिए परमेश्वर की स्तुति करेंगे சோதரம் சோதரம் தேவாதேவனை खुदा சோதரிப்போம். परमेश्वर की स्तुति करेंगे சோதரம் 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 பசுத்த பிதாவே पवित्र परमेश्वर நம்ம நன்றியோடு மத்துதிக்கிறோம். हम धन्यवाद के आपकी स्तुति ஆண்டவராகிய करते हैं தேவன் தாமே प्रभु परमेश्वर ही மட்டுமாய் अभी तक இந்த ஆராதனையை इस आराधना இந்த को ஜெபத்தை इस जब प्रार्थना को ஆசீர்வாத மாற்றி தந்த கிருபைக்கா சோத்திரம். आशीर्वाद के दौर पर बदल के दिया इसलिए சோர்ந்து आपकी स्तुति போகாதிருக்க निराश ना होने के நான் लिए உங்களுக்காக
எங்களுக்காக வேண்டிய சொன்ன பக்தனை போல मैं आपके लिए प्रार्थना என் करता हूँ कहा வாழ்க்கையில் वो भक्त के சோர்ந்து अनुसार போகாதபடி हमारे जीवन ना निराश होते हुए போதும் நோக்கி பார்த்து निरंतर आपकी ओर देखकर ஆஸ்வதிக்கப்பட அனுக்கிரகம் பண்ணும். आशीर्वाद पाने के लिए अनुग्रह कीजिए। ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே हे प्रभु हमारे जीवन இழப்பு में வருகிற போது खोएपन आते समय இழப்பு வருகிற போது खोएपन आते समय தோல்வி வருகிற போது हार आते समय ஆண்டு எதிர்பாராத ஆபத்து வருகிற போது और जो ना सोचने वाले जो அடுத்தது विपत्ति आते வருகிற समय அடுத்தது ஒரு இக்கட்டு சூழ்நிலையில் வருகிற போது और आने वाले सारे दबावपन को அவருடைய देखते தேவை समय சந்திக்கப்படாமல் இருக்கிற போது हमारी जरूरत ना पूरा நாங்கள் होते சோர்ந்து समय போகாதபடி हम निराश ना होते समय ஜெபிக்கிறவர்களாக हम प्रार्थना करने वाले ஒப்பு समय கொடுக்கிறவர்களாக और अर्पण करने वाले அன்பிலே समय வளர்கிறவர்களாக और प्रेम में बढ़ने वाले தேவசத்தை समय அறிகிறவர்களாக परमेश्वर की इच्छा जानने वाले समय எல்லாவற்றுக்கும் துதிக்கிறவர்களாக और सारे कार्यों में स्तुति करने वाले எல்லாவற்றும் समय உண்மையை முதலாவது और மகிமைப்படுத்தும்படியா सभी कार्यों में आपको पहला ஒவ்வொரு स्थान கத்தை देने के लिए அனுக்கிரகம் பண்ணி परमेश्वर हर एक को अनुग्रह ஜெயத்தை कर பெற்றுக்கொள்ள जय को पाने के சோர்வை लिए மாற்றிக்கொள்ள और निराश को बदलने கத்தர் के लिए அனுக்கிரகம் பண்ணும். परमेश्वर अनुग्रह ஒவ்வொரு कीजिए। குடும்பத்தில் இருக்கிற हर एक परिवार में ஒவ்வொரு रहने वाले பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற सारे बच्चों के சோர்வுகள் जीवन में மாறட்டும், सारे निराश बदल சோர்வுகள் மாறட்டும், सारे निराश बदल மனபாரங்கள் மாறட்டும், सारे कर्ज के கண்ணீர் बोझ மாறட்டும், आंसू बदल கவலைகள் மாறட்டும், चिंताएं बदल எல்லாவற்றிலும் सभी चीजों में ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட आशीर्वाद पाए बच्चे கத்தர் समान உதவி செய்யும், परमेश्वर सहायता कीजिए। ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். आशीर्वाद करके रक्षा இயேசுவின் कीजिए। நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே, प्रार्थना करते अच्छे पिता ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.